எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. மலைக்கோட்டை என்றாலே நமக்கு தெரியும் திருச்சி திருச்சி என்று. அதிலுள்ள சப்தரிசி கோவிலுக்கு பெயர் போன கடலை மிட்டாய் அவைக்கு அடியொடும் பெயர் போன திருச்சி மாவட்டத்தில் லால்குடியின் மைந்தன், கிரிக்கெட் பிரிடிக்டர், பிருகநந்தி நாடிமுறை ஜோதிடம் என ராஜநிலை ஜோதிடம் என பல கலைகளை கையாளும் ராஜநிலை ஜோதிடர் உயர் திரு செந்தில் ரிஷி ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, லால்குடி. இப்ப இந்த 20வது கருத்தரங்கத்துக்கு எங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் ஆசான் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஆசான் உயர் திரு ராஜசேகர் ஐயா அவர்களுக்கு என் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்கள் ஆசான் ராஜநிலை ஐயா அவர்களுக்கு எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாக இருக்கும் மேலாளர் திரு மெய்யர்சன் அவர்களுக்கும் மற்றும் கேமராமேன் ஒளிப்பதிவாளர் திரு உயர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும் தொகுப்பாளனி செல்வி மிதுலா முருகேசன் அவர்கள் மற்றும் செல்வி மலையரிசி அவர்களுக்கும் ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியில் பின்புலமாக இருந்து செயல்படும் அனைத்து டெக்னீஷியனுக்கும் என் மனதார நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த 20வது கருத்தரங்கத்துக்கு நான் எடுக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, கடன் அடைய பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள் அப்படிங்கிற டைட்டில் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதை பார்த்தோம்னா நமக்கு கடன் அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த நம்பரை நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த கடன் எதனால வருது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதை ரீதியாகவும் நம்ம கொண்டுட்டு போகலான்னு இருக்கிறேன். நம்ம ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் வாழ்ந்த விதங்களும் இப்போ வாழக்கூடிய மக்களோட கால சூழ்நிலையும் டோட்டலா டிஃப்ரெண்டா மாறி இருக்கு. ஸோ அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன்கிறது முக்கால்வாசி பேருக்கு இல்லவே இல்லை. எப்போ வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் காலகட்டத்தில், அதுவும் பொதுவாக பெண் வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு நகை வாங்குறதுக்கோ அல்லது திருமண செலவு செய்யறதுக்கோ அதுக்காண்டி வாங்கக்கூடிய நபர்கள் அந்த காலத்துல இருந்தாங்க. அதுவும் மேக்சிமம் அந்த காலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தனால அந்த அறுவடை சீசன்ல தான் தை மாசம் தான் அந்த கல்யாணங்கிறது முகூர்த்தம் அதிகமாக வரும். ஏன்னா அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி மார்கழி மாசம் கடன் வாங்கி எல்லாமே செய்வாங்க. அறுவடை முடிஞ்சோன்னா அந்த கடன் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி தான் எப்போதுமே வச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜரா இருக்கும். அல்லது தவிர்க்க முடியாம சில விபத்துக்கள் நடந்தா அப்ப மட்டும் எமர்ஜென்சியா பணம் வாங்குவாங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதுக்கு மட்டும் பணத்தை கரெக்டா செலவு பண்ணுவாங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படியோ நிதி மேலாண்மையை அந்த காலத்து முன்னோர்கள் பாத்தீங்கன்னா கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அந்த காலத்துல வாழ்ந்த எல்லாருமே மன சந்தோஷமா தான் வாழ்ந்தாங்க. இந்த கடன் அக்கப்போருங்கிறது இல்லை. இஎம்ஐ கட்டணும், வாரம் வாரம் கட்டுறது, அந்த மாதிரி யாருக்குமே எந்த பேடன் இல்லாம நம்ம முன்னோர்கள் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஆனா என்ன ஒண்ணு, அவங்க வாழ்ந்த விதத்தை நமக்கு சரியா சொல்லி கொடுக்காமே போயிட்டாங்க. அதுதான் இன்னைக்கு மக்கள் இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க வைக்கிறோம் கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் கிளாஸ் தான் மேக்சிமம் இதுல பாதிப்பு அடைகிறாங்க. ஸோ ரொம்ப கீழ் லெவல்ல இருக்கிறவங்க அதை பத்தி கவலைப்படுறதே இல்லை. காசு இருந்தா சாப்பிட போறாங்க, காசு இருந்தா எதா இருந்தாலும் செய்வாங்க, இல்லைன்னா அதை பத்தி நினைச்சு கவலைப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. அதே மாதிரி நல்ல கோடி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பெரிய லெவல் அந்த கடன்கிறது ரொம்ப மனசு பாதிப்பு கிடையாது, ஒரு சில பேர் தவிர்த்து. ஓகேங்களா? ஸோ அந்த மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க கடன் வைக்கிற இடமே பார்த்தீங்கன்னா மளிகை கடையில தான் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு அந்த கடன்கிறது இல்லாம இருக்கணும் அப்படின்னா மளிகை கடையில முதல்ல நீங்க கடனே வைக்கவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாச சம்பளத்துல உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது கையில இருந்து கொடுக்கறதுக்கு பதிலா மாசம் மாசம் நம்ம வாங்கிக்கலாம், வாங்கிட்டு ஒரேடியா சம்பளம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா அதை கடன் அடைக்கிறது ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க.
ஸோ நம்ம வந்து உணவு பொருள், சந்திரன் தான் உணவு பொருள். ஓகேங்களா? காலபுருஷனுக்கு வந்து 4ஆம் வீடு. ஸோ 4ஆம் இடத்துல போய் நம்ம வந்து கடன் எப்போ வைக்கிறோமோ அந்த கடன்கிறது எப்போதுமே குறையவே குறையாது. ஸோ அதனால வந்து முதல்ல வந்து நீங்க மளிகை கடையில் வைக்கக்கூடிய கடனை வந்து நீக்கிருங்க. ஸோ அப்பப்ப இந்த மளிகை கடன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து மாசம் 3000த்துக்கு நீங்க மளிகை ஜாமான் வாங்குறதா இருந்தா 3000 தனியா எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு எப்பப்பெல்லாம் தேவையோ அந்த நேரத்துல வந்து இந்த பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வாங்க. நிச்சயமாக கடன்கிறது உங்க லைஃப்ல வந்து வரவே வராது. இது மிகப்பெரிய ஒரு டிப்ஸ். ஓகேங்களா? எல்லாமே நான் உங்களுக்கு டிப்ஸா தான் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோஸை வந்து பாத்தீங்கன்னா முழுமையா கொஞ்சம் பொறுமையா நிதானமா பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மளிகை கடையில தான் நம்ம ஆரம்பிக்குதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அப்போ இந்த மளிகை கடையில வந்து நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் வைக்காம இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரூல். ஓகேங்களா? இப்போ இந்த மாசம் வந்து உங்களுக்கு வந்து டேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாசம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் கட்டிட்டு ஆகஸ்ட் மாசத்துல இருந்து மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுத்து வாங்குற மாதிரி ஒரு வந்து மைண்ட் செட்டப் வந்து வச்சுக்கோங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மளிகை பொருள் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வாங்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து மாசம் பிறந்தோடனே 4ஆம் தேதி வந்து வாங்குறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் தேதிக்கு அப்புறம் மாத இறுதியில் 30ஆம் தேதி, ஒருவேளை 31, ஒரு சில மாசத்துக்கு வந்து 31 தேதி வரும் பார்த்தீங்களா? ஸோ இந்த 3 தேதியில நீங்க வந்து மளிகை ஜாமான் வாங்கினீங்கன்னா குறையவே குறையாது. ஓகேங்களா? அந்த காலத்துல பாருங்க, நம்ம முன்னோர்கள் வந்து வருஷ ஜாமானும் சில ஜாமான்கள் வந்து வாங்கி வச்சிருவாங்க. அந்த காலத்துல உளுந்து, அரிசி, எள்ளு, இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து வருஷ ஜாமான்கள் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருவாங்க. மிளகாய் எல்லாமே. ஓகேங்களா? அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு டைம் வாங்குவாங்க. கரெக்டா கால்குலேட் பண்ணி வாங்குவாங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாம் பிளான் பண்ணி வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போயிட்டு மாசம் மாசம் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால வருஷ ஜாமான் வாங்கக்கூடியதை கரெக்டா நீங்க வாங்கி வச்சுங்க. மாச ஜாமான் வாங்கக்கூடிய தேதிகள் வந்து 4ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி. இது வந்து சூட்சமமானது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுல வாங்க பொருட்கள் வந்து குறையாது. ஓகேங்களா? அன்றாட தேவை நம்ம பால் வாங்குறது இதெல்லாம் வந்து நீங்க டெய்லி வாங்குறது வந்து வாங்கிக்கலாம். மொத்தமா வாங்கக்கூடிய இதை வந்து இந்த தேதியில வாங்கி பாருங்க. இனிமேல் மாற்றங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும். ஓகே. அடுத்து இப்ப மளிகை ஜாமான் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு வாடகை அல்லது வந்து பிசினஸ் பண்றவங்க வந்து கடைக்கு வந்து ரெண்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா? அதுக்குன்னு சில டேட்டுகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அந்த டேட்ல கொடுக்கும் போது வளர்ச்சி அடையும். யாரு? அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் முதல்ல வளருவாங்க. ரெண்டாவது கொடுக்கக்கூடிய ட்ரெண்ட். ஓகேங்களா? அந்த ரெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் வளர்ச்சிகள் வந்து ஏற்படும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முதல் தரமான தேதி அப்படின்னா 10ஆம் தேதி தான். மாசம் வாடகை வந்து நீங்க 10ஆம் தேதி யாரெல்லாம் கொடுத்துட்டு வரீங்களோ உங்களோட லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்க போவீங்க. உதாரணம் அதுக்கு நானே தான். ஓகேங்களா? நான் இருக்கக்கூடிய வீட்டுக்கும் சரி, நான் வச்சிருக்க ஜோதிட ஆபீஸுக்கும் சரி, நான் வந்து வாடகை வந்து 10ஆம் தேதி தான் கொடுக்குறேன். ஸோ அதனால என்னோட ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ராஜநிலையில வந்து படிக்க வர ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் போயிட்டு இப்போ யூடியூப்ல வந்து ரெகுலரா பேச ஆரம்பிச்சிட்டேன். டெய்லி ராசி பலன் போட்டுட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போனது காரணம் இந்த 10ஆம் தேதி தான். 10ங்கிறது சூரியனை கொடுக்கும். சூரியன்கிறது வந்து பேர், புகழ், அந்தஸ்து, வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சூரிய பகவான். ஸோ அப்ப 10ஆம் தேதி யார் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வாடகை கொடுக்குறாங்களோ அதை வாங்குறவங்களும் வளர்ச்சி அடைவாங்க, கொடுக்குறவங்களும் வந்து வளர்ச்சி அடைவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இனிமேல் வந்து நீங்க அடுத்த மாசத்துல இருந்து உங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிருங்க. இப்ப இந்த வீடியோஸ் பாக்குற வந்து ஹவுஸ் ஓனரா இருந்தா நீங்க சொல்லுங்க, உங்களோட வீட்டுல குடியிருக்கவங்களுக்கு எனக்கு இனிமேல் 10ஆம் தேதி வந்து கொடுங்க. எக்காந்த கொண்டு இந்த 1ஆம் தேதி வாங்குறது, 3ஆம் தேதி வாங்குறது, 5ஆம் தேதி வாங்குறது, 7ஆம் தேதி வாங்குறது, இந்த டேட்ல வாங்குறவங்களுக்கு வந்து பாருங்க பணம் கண்டிப்பா நிக்கவே நிக்காது. அந்த மாசம் அடுத்த நாள் செலவாயிரும். ஏதோ ஒரு செலவு நீங்க நினைச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்க வாங்கிட்டு இருக்கிறது அந்த டேட்ல தான் இருக்கும். சில பேர் 5ஆம் தேதி தான் கொடுங்கன்பாங்க. சுத்தமா கையில நிக்கவே நிக்காது. ரோலிங் ஆயிரும் அந்த பணம். ஓகேங்களா? சேமிக்கவே முடியாது. ஸோ 10ஆம் தேதி நீங்க வாங்க ஆரம்பிங்க. உங்களோட ஆபீஸ்ல யார் கூட இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட வந்து சொல்லுங்க 10ஆம் தேதி இனிமேல் கொடுங்கன்ட்டு. அப்ப அந்த 10ஆம் தேதி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும், வளர்ச்சிகள் வந்து வரும். 2 பேத்துக்குமே வளர்ச்சி ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது முதல் தரம். சரி, எங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் இல்லை, எங்களுக்கு இஎம்ஐ எல்லாம் இருக்கு, கொஞ்சம் வேணா அதுக்கு அடுத்தது வந்து 8ஆம் தேதி வந்து வாங்கலாம். ஓகேங்களா? இந்த 2 டேட்டு தான் வந்து பணம் கொடுக்கறதுக்கும் சரி வாங்குறதுக்கும் சரி வாடகை இருக்கிறவங்களுக்கு நன்மை, வாங்குறவங்களுக்கும் மிகப்பெரிய நன்மை, ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கும். சார் இதுக்கும் கடனுக்கு என்ன சார் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாபிக் எதுக்கு இதுதான் மேஜர் ரோல் பண்ணக்கூடியது. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பணம் ஒருத்தங்களுக்கு வந்து சரியானபடி வந்து வேலை செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஸோ அப்ப நம்ம கொடுக்குற தேதி கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த பணம் கரெக்டா அவங்க வீட்டுக்கு வந்து அத்தியாவசியமான செலவுக்கு தான் போகும், வீண் விரய செலவுக்கு வந்து போகாது. அப்போ ஹவுஸ் ஓனர் வந்து இந்த டேடை வந்து இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறது வந்து உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த மாசத்துல இருந்து முடிஞ்ச வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டீங்கன்னா நிச்சயமாக 2 பேத்துக்கு வந்து வீண் விரயம் ஆகாது. ஸோ நமக்கு வந்து வீண் விரயம், மருத்துவ செலவுங்கிறது ஒண்ணு தவிர்க்கப்பட்டாவே நமக்கு வந்து சேவிங்ஸ் வந்து உயர ஆரம்பிச்சிடும், ஆரோக்கியம் வந்து கூடும். ஓகேங்களா? ஸோ இது 2 வந்து நமக்கு வந்து ஸ்டெப் வந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஏன்னா மளிகை ஜாமான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2வது வந்து வாடகை இம்பார்ட்டன்ட்.
ஓகே, இதெல்லாம் அந்த காலத்துல வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க நம்ம முன்னோர்கள். ஓகேங்களா, இன்னைக்கு வந்து அது வந்து டோட்டலா வந்து மாறிடுச்சு. ஓகே, மூணாவது ஸ்டெப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பணத்தை கையாளக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம கரெக்டா கையாண்டாவே நம்ம வாழ்க்கையில வந்து வெற்றி அடைய முடியும். ஓகே, இதை வந்து எப்படி சார் பண்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் வீடு, ஸோ அந்த காலத்து வீடுகள்லாம் பாருங்க, வீட்டு ராஜநிலைக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா 2 மாடம் இருக்கும். லெஃப்ட் ரைட்ல இருந்து 2 மாடம் இருக்கும். ஓகேங்களா, அங்க வந்து பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்தி வைப்பாங்க. ஈவினிங் நேரம், பகல் பொழுதுலயும் சரி ஈவினிங் சரி வந்து விளக்கு ஏத்தி வைப்பாங்க. இந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி ரூபம். ஸோ வீட்டுக்கு வந்து மகாலட்சுமியை வரவழைக்கிறது சூட்சமமாக நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தின விஷயம். வீட்டுக்கு ராஜநிலைக்கு முன்னாடி வந்து இந்த 2 அகல் விளக்கு வந்து ஏத்தி வைப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, எந்த வீட்லயே அந்த மாடம்ங்கிறது இல்லவே இல்லை, நவீனமயமாக்கப்பட்டது. ஓகேங்களா, சோ அப்ப அதனால வந்து என்னன்னா வீட்டுக்கு வந்து லட்சுமியே வரல. வீட்டுக்கு லட்சுமி வந்தாதானே நமக்கு வந்து செல்வம் அதிகமாயிரும். வரவே இல்லைன்னா எப்படி ஏறப்போகுது? சோ அதனால இனிமேல் வாய்ப்பு உள்ளவங்க அது வந்து செய்ய முடியுமான்னு பாருங்க. ஒரு அடிஷனலா ஒரு பாக்ஸ் வச்சு நம்ம என்ன விளக்கேத்தி என்ன போட முடியுமான்னு. அதெல்லாம் முடியல சார், வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஒண்ணு இல்லை, வீட்டுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட். அந்த காலத்துல பாருங்க, சில வீடுகள் வந்து கட்டின புதுசுல வந்து பாம்பு ரூபத்துல வந்து ராகுவோட கொண்டுட்டு வந்து வைப்பாங்க. தெரு லைட் இருக்கிற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வந்து சில லைட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த வெளிச்சமும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி வந்து கொண்டுட்டு வரும். ஸோ நைட்டு ஃபுல்லா எரியணுமா? நைட்டு ஃபுல்லா எரியலாம், தவறே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா விளக்கேற்ற முடியாதவங்க வீட்டு வாசல்ல வந்து நைட்டு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா விளக்கு எறிகிற மாதிரி ஒரு சின்ன பல்பு கொஞ்சம் எரிஞ்சா கூட போதும். ஓகேங்களா, மகாலட்சுமி வீட்டு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு. ஓகேங்களா, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்நிய காலகட்டத்துல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்ல விவசாயம் முடிச்சுட்டு வந்தாலும் சரி, வந்தோடனே வீட்டுக்கு வெளியிலே வந்து கைகால் மூஞ்சி கழுவுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட்டு குளிப்பாங்க. அந்த காலத்துல ஆறு எல்லாம் இருந்துச்சு, ஆத்துல வரும்போது குளிச்சுட்டாலும் வருவாங்க. இது என்னன்னா, நம்ம அன்றாட நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு வரோம். நம்ம கூட வேலை செய்யறவங்க, பஸ்ல பயணம் செய்யறவங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து அதிகமா இருக்கும். நெகட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா அவங்க குடும்பத்துல வந்து ஒரு துக்க காரியம் கூட நடந்திருக்கலாம், அது தெரியாது நமக்கு. ஓகேங்களா, பஸ்ல டிராவல் வரும்போது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த துக்க காரியத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்மள டச் பண்ணும்போது நம்ம அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் எடுத்துட்டு வருவோம். வீட்டுக்குள்ளார நம்ம நெகட்டிவோட போவோம். அப்ப நெகட்டிவோட போனா என்ன ஆகும்? மகாலட்சுமி அங்க வரதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஓகேங்களா, அதனால அந்த முன்னோர்கள் வந்து கைகால் மூஞ்சி கழுவிட்டு முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்தாலும் சரி, அல்லது வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி, வந்தோடனே வீட்டுக்கு வெளியில முடியாது இன்னைய காலகட்டத்துல. ஸோ அதனால வீட்டுக்குள்ளார போயிட்டு தயவுசெய்து வந்து குளிச்சிருங்க. ஸோ நைட்டு வந்து நீங்க குளிக்க உடம்பு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஓகேங்களா, இப்ப கடன் வாங்கினவங்களுக்கு இதெல்லாம் ரெமெடி. ஓகேங்களா, இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா நம்ம நைட்டு வந்து குளிக்கிறோம். ஓகேங்களா, நைட்டு குளிஞ்சோடனே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் மன அமைதி, ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஒரு டென்ஷன் வந்து குறையும். ஓகேங்களா, சாப்பிட்டு முடிக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சோடனே நீங்கள் போய் இறைவன்ட்ட தூங்க போகிறதுக்கு முன்னாடி இறைவன்ட்ட வந்து ஒரு பிரார்த்தனை வைங்க. ஓகேங்களா, ஸோ பணம் வந்து கடன் இருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை வைக்காதீங்க. ஏன்னா நம்ம ஆள் மனசு என்னன்னா, நம்ம எந்த ஒரு சொல்ல நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோமோ அந்த சொல்லு தான் மீண்டும் 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 நம்ம கேட்கிறோம், ஆசைப்படுறோம்னு நினைச்சுக்கிட்டு அதே செய்ய வைக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? இறைவா கடன் அடையணும், இறைவா கடன் அடையணும். அப்ப என்னன்னா, கடன் தான் நமக்கு தேவைன்னு சொல்லி இறைவன் வந்து அதிகமா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ அதனால நமக்கு வந்து பணம் தேவை, பணம் தேவை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பணம் உங்களுக்கு வரும். பணம் இங்கிட்ட ஒன் சைடு உங்களுக்கு வர 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 என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்த பணத்தை நீங்க கொடுக்க போறீங்க, கடன் இல்லாம வாழலாம். அப்ப தூங்க போறதுக்கு முன்னாடி இறைவன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா பணத்தை நினைச்சு நீங்க வந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும், நாங்க ஒற்றுமையா இருக்கணும், எங்க குடும்பத்துக்கு தேவையான பணம் தேவை, செல்வம் தேவை, அதை நினைச்சு எவ்வளவு தேவையோ அதை நீங்க வந்து நீங்க அமௌண்ட் கூட நீங்க சொல்லி கூட வந்து தினைக்கும் சொல்லலாம். சொல்ல என்னன்னா உங்களோட தேவை இறைவனுக்கு கண்டிப்பாக புரியும் மனதார். அப்ப கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு இறைவன் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. அதாவது வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆகலாம், அல்லது வந்து போனஸ் கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இல்ல அடிஷனலா தொழில் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கொடுப்பாரு. ஸோ அந்த தேவையை வந்து பூர்த்தி செய்யறதுக்கு பிரார்த்தனை இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி தான். சோ தூங்க போறதுக்கு முன்னாடி பண்றதுனால இது எதுவும் ரிஃப்ளெக்ட் பண்ணுமா அப்படின்னா நிச்சயமாக. ஏன்னா நீங்க தூங்க போகும்போது கடைசியா நீங்க என்ன நினைச்சிட்டு போறீங்களோ சோ அது வந்து உங்க ஆள் மனசுல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கும், பதிஞ்சிருக்கும். நம்ம தூங்கும் போது நைட்டு 12ல இருந்து 1 மணிக்கு பாத்தீங்கன்னா மெலட்டோனியம்ங்கிற சுரப்பி வந்து சுரக்கும் உடம்புக்குள்ளார. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனவுல இருந்து எல்லாம் வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இந்த மெலட்டோனியம் சுரப்பி தான். சோ இது வந்து என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்குள்ளார வந்து சரியான நேரத்துக்கு
தூங்கணும் அந்த காலத்துல வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா அந்த தூங்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம மனசுல என்ன கடைசியா பிரார்த்தனை பண்ணி வச்சோமோ அது வந்து பாத்தீங்கன்னா இறைநிலை பிரபஞ்சத்தோட வந்து தொடர்பு கொள்ளும். இவருக்கு வந்து இதுதான் தேவைன்னு சொல்லி. ஓகேங்களா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம தினைக்கும் தூங்கும் போது ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு வைக்கிறோம். நமக்கு பணம் தேவையை வந்து பாசிட்டிவா நம்ம சொல்றோம். கடன் அடைன்னு சொல்லக்கூடாது. பாசிட்டிவா பணம் தேவை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லி இது பண்ணும்போது இந்த மெலட்டோனின்ஸ்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும் நமக்கு. அப்ப தினைக்கு நம்ம குளிச்சுட்டு இது சொல்லும் போது என்ன ஆகும்னா, அந்த தூய்மையான எண்ணம் வந்து பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட் ஆகும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து செல்வ செழிப்பு ஏறதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ மனம் தெளிவாக இருக்கும். குளிக்கிறோம், நைட் வந்து பிரார்த்தனை பண்ணிடுறோம். ஓகே. அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளோட பெட்ரூம் வந்து ரொம்ப நீட்டா வச்சிருக்கணும். ஓகேங்களா? அன்னி காலகட்டத்துல நம்ம முன்னோர்கள்லாம் பாருங்க, தூங்கி முடிச்சோன்னா காலைல வந்து பார்த்தோம்னா எல்லாரும் அப்ப வந்து கீழே தான் படுத்திருப்பாங்க. அந்த பாயில தான் படுத்திருப்பாங்க. எல்லாத்தையும் எடுத்து நீட்டா வந்து உதருவாங்க. ஓகேங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க பாட்டி வீட்டுல நாங்க தூங்கும்போது பாத்தீங்கன்னா பாயை வந்து மடிச்சு வைக்க மாட்டாங்க டக்குன்னு. அதை சுருட்டி நல்லா உதருவாங்க. மண்ணு எது இருந்தாலும் நம்ம மனசுல இருக்க அழுக்கு கூட அதை அப்படி தட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயோட போயிடும். நல்ல வீட்டை வந்து சுத்தம் பண்ணி வைப்பாங்க. ஓகேங்களா? அந்த காலகட்டத்துல. ஆனா இன்னைக்கு அந்த நடைமுறையில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லை. எல்லாம் சுருட்டி அப்படியே டக்குன்னு தூக்கி அப்படியே அப்படியே மடிச்சு எடுத்து கூட வைக்கிறது இல்ல. அப்படியே ஓரமா தள்ளி விட்டுறாங்க. அது தவறு. அதை நல்லா நம்ம எடுத்து அப்படி குத்துனோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கெட்ட எண்ணங்கள் அது வழியாவே போயிடும். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, ஒரு பணக்கார வீட்டை பார்த்தாலும் சரி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல், ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், ஒரு ஹோட்டல்னா பாருங்க, நம்ம ஒரு டூருக்கு போயிருக்கோம். அப்ப அந்த ஹோட்டலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த ரூம் நம்ம எப்படி புக் பண்ணுவோம், போய் பார்த்துட்டு வந்துடலாமா, வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா போய் பார்ப்போம். பெட்ரூம் வந்து நீட்டா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நல்லா மடிச்சு நீட்டா வச்சிருப்பாங்க. ஒரு ஃபேமிலி வந்து வந்துட்டு போன பிறகு நீட்டா சுத்தமா வச்சிருப்பாங்க அந்த பெட்ரூம். ஓகேங்களா? அப்ப நம்ம போகும்போது மனசுக்கு வந்து பிடிக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து செல்வம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வரும். ஓகேங்களா? அப்போ வந்து அந்த செல்வம் வருது அப்படின்னா காரணம் வந்து அதுதான். ஏன்னா அந்த பெட் நம்ம தூங்குறோம் பாத்தீங்களா, அது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அமைப்பு. சோ அந்த இடத்த எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தம் வச்சிருக்கோமோ அந்த ரூமை, ஓகேங்களா, எல்லா இதுலயும் பாருங்க, ரூம் ரெண்ட் விடுற எல்லா இடத்துலயும் பாருங்க, பெட்ரூம் வந்து சூப்பரா நீட்டா மடிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அங்க டஸ்ட்பின்ல வந்து எதுவுமே இருக்காது. நல்ல சுத்தமா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. சோ அதனால அந்த ஹோட்டலுக்கு வந்து நிறைய பேர் வந்து புக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஹோட்டல் ஓனருக்கு வந்து செல்வம் நல்லா பெருகும். ஓகேங்களா? இதேதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து அரண்மனையில இருந்தவங்களும் சரி, மன்னர்களா இருந்தாலும் சரி, நம்ம இப்போ உள்ள மந்திரியா இருக்கட்டும், கலெக்டரா இருக்கட்டும், ஸோ இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க. கம்பல்சரி பெட்ரூம் வந்து தூங்கி ஏஞ்சோன்னு நல்லா நீட்டா மடிச்சு அழகா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கிற எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி அவங்கவுங்க வீட்டுல இருக்க பெட்ரூமை முடிஞ்ச அளவுக்கு காலைல ஏஞ்சோன்னு சுத்தம் பண்ணி நீட்டா வச்சிருங்க. நைட்டு வந்து குளிச்சுட்டு வந்து படுக்கும்போது அது பார்த்தோன்னே நம்ம எப்படி ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னு புக் பண்ணும்போது எப்படி நமக்கு மனசுக்கு பிடிக்குதோ அது மாதிரி உங்களோட பெட்ரூம்ல வந்து காலையில ஏஞ்சோன்னு நீட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா திருப்பி நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்தோன்னே அப்பா ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மனம் நிம்மதியா தெளிவா இருக்கும். அப்ப பெட்ரூம் வந்து நீங்க வந்து நாளாவது வந்து சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்துல. ஓகேங்களா? அன்னைக்கெல்லாம் பாருங்க, பணத்தை கொடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அப்படி எடுத்து பார்த்துட்டு மனசார வந்து பார்த்துட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம தூங்கும் போது தினைக்கும் வந்து நீங்க பணத்தை வந்து எடுத்து பாருங்க. ஓகேங்களா? பணத்தை எப்படி எடுத்து பார்த்துட்டு ஒரு ஐ லவ் யூன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? ரொம்ப சந்தோஷம். அது பணத்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? சோ நம்மளும் வந்து தினைக்கும் பார்த்துட்டு அப்பா நன்றி, எனக்கு இன்னைக்கு இந்த பணம் கிடைச்சதுக்கு இறைவா நன்றி அப்படின்னு மனதார சொல்லுங்க. வாய் விட்டு சொல்லணும்னா கூட பரவாயில்ல. சும்மா எனக்கு இன்னைக்கு கிடைச்சதுக்கு வந்து நன்றி இறைவா அப்படின்னு நீங்க வந்து உங்க கண்ணால் அந்த கண்ணுல வந்து ஒரு லவ் தெரியும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி வந்து ஒரு சந்தோஷத்தோட நீங்க அதை சொல்லணும். ஓகேங்களா? அப்ப இதை நன்றின்னு சொல்லும் போது அந்த பணம் வந்து நமக்கு வந்து திருப்பி அது மகாலட்சுமி, இது பேப்பரா பார்க்க கூடாது, நம்பரா பார்க்க கூடாது, மகாலட்சுமி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதை பார்த்து நம்ம வந்து விருப்பப்பட்டு சொல்லும் போது வந்து டெய்லி நமக்கு வந்து அவங்க வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம சம்பாதிச்சுட்டு வந்திருக்கிறது, வேலைக்கு போயிட்டு வந்தது, அதோட ரிசல்ட் வந்து ஒரு நன்றியை தெரிவிக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தூங்கி எழுந்துட்டு அடுத்த நாள் காலையில ஏஞ்சி வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பணத்தை பார்த்து இன்னைக்கு இந்த பணம் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்ய போதோ அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு டிக்கெட் எடுக்க போறீங்க, ஒரு டீ குடிக்க போறீங்க, ஒரு டிஃபன் சாப்பிட போறீங்க, எனிவன், ஓகேங்களா, யாருக்காவது இந்த பணத்தை வந்து நீங்க கொடுக்க போறீங்க. அப்ப அந்த கொடுக்கறதுக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும். ஓகேங்களா? நன்றியை தெரிவிச்சுட்டு நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது, ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து நம்ம சொல்ல முடியாது, மறந்துடும். அதனால வீட்டுல இருந்து கிளம்பும் போது எடுத்து வச்சு நன்றி இறைவா, இந்த பணம் யாருக்கெல்லாம் இன்னைக்கு போய் சேருதோ அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் உங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களை தேடி வந்து செல்வம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா மகாலட்சுமி வந்து பாத்தீங்கன்னா யார் இந்த நன்றி உணர்வோட இருக்காங்களோ அங்க வந்து குபேரன் அமைச்சிருவாங்க. ஓகேங்களா? அவங்க சூட்சமா தான் இருப்பாங்க. குபேரன் அமைச்சிருவாங்க. ஏதாவது ஒரு வழியில வந்து இவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு. ஏன்னா இவங்க யாரு
அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட தான் போய் செல்வம் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து அந்த ஃபார்முலா வந்து கொஞ்சம் கையில எடுத்துங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரியான தூக்கம் வந்து ரொம்ப 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 அவசியம். அந்த சரியான தூக்கம்ங்கிறது வந்து அன்னைக்கு காலகட்டத்துல பாருங்க, நம்ம முன்னோர்கள்லாம் செம்மையா வாழ்ந்திருக்காங்க. எனக்கெல்லாம் பொறாமையா இருக்கு, அந்த காலத்துல நம்ம பிறந்திருக்கலாமேன்னு. ஓகேங்களா? ஏன்னா ஜாலியா காலைல ஏஞ்சி விவசாயம் பார்ப்பாங்க, போயிட்டு 11 மணிக்குனா வந்துருவாங்க, வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, ரெஸ்ட் எடுப்பாங்க, திருப்பி ஒரு 4-4:30க்கு அந்தி சாதியில போவாங்க, அழகா வந்து மோட்டரை போட்டு வயலுக்கு தண்ணியை பாய்ச்சிட்டு அதுலயே குளிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, நிம்மதியா இருந்தாங்க, எந்த டென்ஷனும் இல்லாம. ஏன்னா எங்க மாமா தாத்தாலாம் அப்படிதான் வாழ்ந்தாங்க, நான் பார்த்துருக்கிறேன். ஆனா இன்னைய காலகட்டத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு கிடையாது. நம்ம கடைசி நேரம் தூங்க போறதுக்கு 5 நிமிஷம் வரைக்கும் டிவியை பாக்குறது, இல்லைன்னா போனை பாக்குறது, அதுவும் பாத்தீங்கன்னா அதுல எல்லாம் நெகட்டிவா தான் ஓடிட்டு இருக்கோம். யார் குடும்பத்தை வந்து குளிய பறிக்கலாம், யாரை எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தவறான விஷயங்கள் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும், நம்ம தூங்க போறது முன்னாடி அது பாக்குறதுனால நம்ம ஆள் மனசுல ஏற்கனவே சொன்ன மாதிரி மெலட்டோனிய சுரப்பிங்கிறது வந்து போய் இவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயிரும். இவனுக்கு எல்லாம் கஷ்டம் தாண்டா விரும்புறான் அப்படின்னு நினைச்சிட்டு. ஏன்னா எந்த நாடகத்துல வந்து நகைச்சுவையா பேசுறாங்க, எல்லாத்தையும் தவறா காட்டுறாங்க. அப்ப என்ன ஆகும், நம்ம மனசுக்குள்ளார போய் ஆள் மனசுல அது பதிஞ்சிருது. அப்ப இவனுக்கு அதுதான் தேவைன்னு சொல்லி நமக்கு வந்து அந்த கஷ்டத்தை தான் இறைவன் வந்து கொடுக்குற மாதிரி வச்சிடறாங்க. யாரு? டிவில, யூடியூப்ல எல்லாமே பார்த்து. யாராச்சும் பாருங்க காமெடி படத்தை பாக்குறது உண்டா? இல்ல காமெடி சீனை பாக்குறாங்களா? எதுவுமே கிடையாது. அந்த காலத்துல சார்லி சாப்ளின்னா ஒரு நாடகம் ஓடிச்சு, பயங்கரமா இருக்கும். அது பார்த்தாவே எதுவும் பேச மாட்டாங்க, டயலாக் எதுவுமே இருக்காது. அவங்க செய்யற ஆக்ஷன்ல நமக்கு வந்து சிரிப்பு வரும். நம்ம மனதை விட்டு நம்ம பஸ்ல போகும்போது கூட பாருங்க, பக்கத்துல யாரு இருக்காங்களோ தெரியாது, சிரிப்பு வந்துடும் அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி நாடகங்கள் ஏதாச்சும் இருக்கா டிவில? எதுவுமே கிடையாது. ஸோ தயவு செய்து வாய்ப்பு இருந்தா நாடகத்தை தவிர்த்துருங்க. நான் எங்க வீட்டுல டிவி எடுத்து 6 மாசம் ஆச்சு, டிவி எல்லாம் கட்டி மூட்டை போட்டு வச்சுட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு இதுல வந்து அட்வைஸ் பண்றோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த மாதிரி வந்து இருக்கணும். ஓகேங்களா? அப்ப நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இன்னும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நான் எனக்கு தேவையான ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் கொஞ்சம் கொஞ்சம் மாத்தணும்னு நான் எதிர்பார்த்துட்டேன். கண்டிப்பா நான் மாத்திடுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா டிவி பாக்குற குறையா சொல்லல, நகைச்சுவையா பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 மணிக்கு முன்னாடி டிவி பாக்குறது, யூடியூப் பாக்குறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிருங்க. அப்படி தவிர்க்க முடியாத முக்கியமான விஷயம்லாம் பார்க்கலாம், ஒண்ணு இது கிடையாது. அது மேக்சிமம் கடைசி தூங்க போறதுக்கு முன்னாடி சந்தோஷமான செய்தியை வந்து பாருங்க. இதெல்லாம் கடன் நீங்கிறதுக்கு இல்ல, உங்களுக்கு பணத்தை நான் வந்து வர வைக்கிறதுக்கான சூட்சமத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கடன் அடையறதுக்கு வந்து வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணும். வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி தாந்திரிகமா நீங்க செயல்படுத்தீங்கன்னா வருமானம் வரப்போது, நீங்க கடன் அடைக்க போறீங்க. அதுதான். ஓகேங்களா? ஓகே, இப்ப அடுத்து வந்து தூங்குறது சம்பந்தமா நம்ம பேசிட்டோம். ஓகேங்களா? ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 மணிக்குள்ள சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது வந்து சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஜீரண உறுப்பெல்லாம் கரெக்டா வந்து சரியாகும். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கும். அதுவும் தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 8 மணிக்கு முன்னாடியே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்க வேணாம். ஏன்னா நைட்டு இன்னைக்கு இன்னும் காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 2 மணி 1 மணிக்கு ஏஞ்சி யூரின் போறதுக்கான வாய்ப்புகள் வருது. தூக்கம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்ப தூக்கம் வந்து கெட்டாவே வந்து பாத்தீங்கன்னா நோய் உருவாகும். நோய் உருவாகுனா ஆரோக்கிய குறைவு. ஆரோக்கிய குறைவுனா ஹாஸ்பிட்டல் போறோம். ஹாஸ்பிட்டல் போறது கடன் வாங்குறோம். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. ரொட்டீனா வந்து செயின் ஒர்க் அது நடக்குது. அப்ப தூக்கத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா, ஒரு விஷயத்த சரி பண்ணாவே நமக்கு எவ்வளவு லாபங்கள் வருதுன்னு பாத்துருங்க. ஓகே, அடுத்தது வந்து மெயின் கடன் வாங்குறது. இதெல்லாம் நம்ம ஆரோக்கிய செட்டா இருக்குள்ள நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். சீக்கிரமா சாப்பிடணும், சீக்கிரமா தூங்கணுங்கிறதுக்கு கொண்டு வந்தாச்சு. காலைல சீக்கிரமா ஏந்திரிக்கிறதுக்கு அதுக்கான சூட்சமம் வந்து நம்ம ஃபுல்லா சொல்லியிருக்கோம். எல்லாமே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க, சார் குழந்தைய நல்லா படிக்க வைக்கிறதுக்காண்டி எல்லாம் லட்சக்கணக்கில் வந்து கடன் வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது அந்த காலத்துல இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையவே கிடையாது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிசிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ங்கிறது ஒண்ணு கிடையாது. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கான்வென்ட் ஸ்கூல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா வசதி உள்ளவங்க படிப்பாங்க. மீதி 99% பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் சேர்த்து படிக்க வச்சாங்க. அப்ப படிச்சவங்க தான் இன்னைக்கு நிறைய பேர் கலெக்டரா இருக்காங்க, ஐஏஎஸ்ஆ இருந்திருக்காங்க, எஸ்பிஆ இருந்திருக்காங்க, கமிஷனரா இருந்திருக்காங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான். யாரும் மெட்ரிகுலேஷன் சிபிசியில படிச்சவங்க வந்து கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து என்னன்னா ஒருத்தங்க சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி இவங்களும் அந்த பொறாமை குணத்துக்காண்டி அவன் அப்படி படிக்க வைக்கிறான், நானும் என் பிள்ளை படிக்க வைக்கணும்னு சொல்லி கொண்டு போய் தள்ளுறாங்க. ஏன்னா உங்களோட ஜீன், உங்களோட ஜெனட்டிக் என்ன நாலேஜ்ல இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க போய் கஷ்டமான சிலபஸ்ல கொடுத்து படிக்க வச்சா அந்த குழந்தை எப்படி படிக்கும்? அதுல போய் எல்கேஜி யூகேஜிக்கு லட்சக்கணக்கில் போய் கட்டுறாங்க. ஸோ அப்போ வந்து என்னாவது வந்து கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வருது, தேவையில்லாத கடன். ஓகேங்களா? உங்க பையனுக்கு வந்து 5ல் விளையாதது 50ல் விளையாதுன்னு அன்னைக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 5 வயசுக்குள்ள நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அதுதான் 50 வயசு வரைக்கும். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 5 வயசுல என்ன சொல்லி தரோம், குழந்தை சாப்பிடலாம்னா உடனே யூடியூப்பை பார்த்துட்டே சாப்பிட வைக்கிறோம். அதுல என்ன பொம்மை படத்தை வருது. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்கே நம்ம வந்து நம்ம குழந்தை வளர்ப்புல வந்து நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணிடுறோம். இன்னைய காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து நிலாச்சோறுன்னு வந்து நிலாவை காட்டி தான் வந்து நம்ம தாய்மார்கள் வந்து ஊட்டி விட்டாங்க. இன்னைக்கெல்லாம் போனை காட்டி தான் நமக்கு வந்து ஊட்டி விடுறாங்க குழந்தைங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த
மாற்றங்கள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது, குழந்தை வந்து இனிமேல் செல்போனை பார்த்தாதான் வந்து சாப்பிட்றங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? அதனால வந்து நிறைய தீமை தான் வருது. ஓகேங்களா? அப்ப நம்ம சொல்லி கொடுக்குற விதம் 5 வயசுக்குள்ளார குழந்தைங்களுக்கு வந்து என்ன நம்ம போதிக்கிறோமோ அது ஆள் மனசுல புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா இங்க கான்வென்ட்ல போய் சேர்த்தாதான் பையன் வந்து டிசிப்ளினா இருப்பான், நல்லா படிப்பான், நல்ல மார்க் எடுக்கிறான் அப்படிங்கறது எல்லாம் தவறான கணக்கு. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய லெவல்ல நாலேஜ்ல வளர்ந்துட்டு வராங்க. நிறைய பேர் அதுல படிச்சவங்க வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்குறாங்க. பிளஸ் மெடிக்கல் போறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. மெடிக்கல் தான் ஞாபகம் வருது. ஏன்னா இன்னைக்கு வந்து நீட்டுக்கு வந்து எல்லாருமே அனுப்பிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா உங்களோட ரிலேஷன்லயோ இல்ல தெரிஞ்ச ஃபேமிலி டாக்டரோ இல்ல தெரிஞ்ச நண்பர்கள் டாக்டர் தொழில இருக்கவங்கள்ட்ட போய் முதல்ல போய் டாக்டருக்கு வந்து சேர்க்கலாமா அப்படின்னு முதல்ல கேளுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு அருகில் இருக்க ஜோசியத்தை போய் அணுகுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா உங்களோட குழந்தைக்கு வந்து என்ன தொழில் நிர்ணயம் ஆகும் அப்படின்னு முதல்ல கேளுங்க. அது 10th படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்க போய் கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வேண்டியதில்லை. என்கிட்ட வரவங்களுக்கு ஜாதகம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவர் இந்த தொழிலுக்கு செட் ஆகுவார், இந்த தொழிலுக்கு உண்டான சப்ஜெக்ட் எடுத்து நான் படிக்க சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு பாதி பேர் வந்து படிக்கிற படிப்புக்கும் வேலை பார்க்கறதுக்கு சம்மந்தம் இல்லாம தான் இருக்கிறாங்க. எதுக்கு 3 வருஷம் போய் காலேஜுக்கு போனாங்கன்னு தெரியல. அந்த காலேஜுக்கு ஃபீஸ் எவ்வளவு கட்டியிருப்பாங்க அவங்க அப்பா அம்மா. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் இதாகிடும். ஆனா நான் என்ன பண்றதுன்னா, வரவங்களுக்கு அவருக்கு வந்து இதுதாங்க வேலை. இப்ப கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை சில பேருக்கு நான் வந்து சொல்லிட்டேன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி படிக்க வைங்க. அந்த கவர்மெண்ட் வந்து அறநிலைத்துறையா அந்த டிபார்ட்மெண்ட் நான் சொல்லிடுவேன். அப்ப அது சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவருக்கு வாய்ப்பு இருக்குங்க, அப்ப இது சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட் வந்து படிக்க வைங்க, ஆட்டோமேட்டிக்கா வந்து கவர்மெண்ட் வேலையில கிடைச்சிரும் அப்படிங்கிறது நம்ம சூட்சமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப பாக்குறவங்க எல்லாத்துக்குமே. சோ அது மாதிரி உங்க பையனுக்கு வந்து டாக்டருக்கான அமைப்பு இருக்கான்னு முதல்ல பக்கத்துல இருக்க ஜோசியரை வந்து நீங்க பாத்துங்க. அப்படி அமைப்பு இருந்துச்சுனால் இறைவன் புண்ணியத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் அதுக்குண்டான முயற்சியை வந்து நீங்க வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னு ஒரு அமைப்பு சொல்லிட்டாங்கன்னா நீங்க வந்து நீட்டுக்காண்டி படிக்க வைக்கவே வேண்டாம். இன்னைக்கு காலகட்டத்துல வருஷத்துக்கு எத்தனை டாக்டர் வெளியில வராங்கன்னு தெரியுங்களா? கிட்டத்தட்ட 10,000-11,000 பீப்புள்ஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து டாக்டர் படிச்சுட்டு வெளில வராங்க வருஷத்துக்கு. கணக்கு போட்டு பாருங்க வருஷத்துக்கு. ஓகேங்களா? ஏன்னா இப்ப வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாலாம் வந்து மெடிக்கல் காலேஜ்ன்னு இருக்கு. இனிமேல் போக ஒவ்வொரு வட்டத்துக்கு கூட மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிருவாங்க போலக்கு. இவ்வளவு பேர் வந்து வருஷத்துக்கு 10,000 ஒரு 11,000 பேர் வராங்க. ஒரு 10,000 பேர்னே வச்சுக்கலாம். இவ்வளவு 10,000 பேர் டாக்டர் வந்து எந்த ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை பார்க்க போறாங்க ஒவ்வொரு வருஷம்? நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அவங்களோட சம்பளம் எவ்வளவு இருக்க போகுது? இன்னைக்கு கேட்டு பாருங்க. சம்பளம் வந்து எல்லாமே 20,000 25,000 தான். அன்னைக்கு வந்து 50,000 கொடுத்தாங்க 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு வந்து டாக்டருக்கெல்லாம் 15,000 20,000 அவங்களே ஷிஃப்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில 10 to 11 ஒரு ஹாஸ்பிட்டல், மதியானம் 2 to 3. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா ஒரு 4 ஹாஸ்பிட்டல் வந்து குத்தகை எடுக்கிற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த அவங்க வந்து படிச்சதுக்கு சம்பாதிக்கணும்ல, வேற வழியில இல்ல. அவங்களை சொல்லி நம்ம குத்தம் இல்ல. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து 10,000 தராங்க 15,000 தராங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 hour 2 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து ஷிஃப்ட் கணக்கு தான் பாத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த 60,000 வந்து லேர்ன் பண்ண முடியும். சோ அப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இப்போ உள்ள காலகட்டமே அப்படி. இன்னும் 10 வருஷம் கழிச்சு எப்படி மாறப்போகுதுன்னு பாருங்க. மெடிக்கலுக்கெல்லாம் நோ யூஸ். ஓகேங்களா? ஏன்னா அவ்வளவு டாக்டர் வெளில வந்து என்ன பண்ண போறாங்க? இங்க வந்து மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வியாதியை நிறைய பரப்பி விடுவாங்க. இனிமேல் காலகட்டத்துல அதான் நடக்கும். எழுதி வச்சுங்க. இப்ப நான் சொல்றேன், கொரோனா மாதிரி வந்து இன்னும் 2 வருஷத்துல அந்த மாதிரி நடக்கும். 2027 அல்லது 28 வந்து அந்த மாதிரி தான் நடக்கும். ஓகே ஓகே. அப்ப நீட்டுக்காண்டி நிறைய நீங்க செலவு பண்றீங்க, பிளஸ் டாக்டர் சீட்டுக்காண்டி வந்து நிறைய கடன் வாங்குறீங்க. ஓகேங்களா? சோ அதெல்லாம் தவிர்க்கலாம். நான் சமீபத்துல கூட ஒரு பொண்ணு வந்து நீட்ல பாஸ் பண்ணலன்னு சொல்லி அதை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு இது நான் ஃபுல்லா பார்க்க முடியல என்னால வீடியோ 75 லட்சம் சம்பாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம டாக்டர் மட்டும் ஒரு குறிக்கோள் இல்லாம நிறைய சப்ஜெக்ட்கள் இருக்கு, நிறைய வேலை வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்து உங்க பையனை வந்து அனுப்பிச்சு விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து கடன் அமையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த செக்டார் வந்தாச்சு. அடுத்தது வந்து மெயின் வந்து படிப்புக்காண்டி உங்களுக்கு வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து நீங்க முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? படிப்பு, என் பையன் வந்து என்ன வேலைக்கு போக போறாரு, அந்த வேலைக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ உங்களோட குழந்தைக்கு வந்து 5 வயசுல நல்லா வந்து சொல்லி வளர்த்துட்டீங்கன்னாவே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் கெட்ட பழத்துக்கு போக மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து எல்லாமே டெக்னாலஜி தெரிஞ்ச சிபிஎஸ்சில தான் நிறைய வந்து தவறுகள் வந்து நடக்குது. ஸோ அதனால வந்து எல்லா இடத்துலயும் கிடையாது, ஒரு சில இடங்கள நடக்க நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, என் பையனை படிக்க வச்சாச்சு, வளர்த்தாச்சு, இப்போ நான் வந்து வேலைக்காண்டே அவங்களுக்கு வந்து கடன் வாங்கணும், லஞ்சம் கொடுத்து வேலைக்கு வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அடுத்த ஸ்டேஜ். ஓகேங்களா? படிப்பு முடிச்சுன்னா அடுத்த வேலைக்கு தானே வரப்போறோம். வெளிநாட்டுக்கு அனுப்பணும் சார், நான் கடன் வாங்கணும், என்ன சார் பண்றது அப்படின்னா
அதுவும் உங்க ஜாத ரீதியா உங்க பையனுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கா, அதை முதல்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்குன்னு நினைச்சா நீங்க அதுக்கு வந்து நீங்க பணத்தை வாங்கி வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அரசு வேலை தான் கண்டிப்பா கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்க தெரிஞ்சுக்கணும். அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்ப நீங்க வந்து துணிஞ்சு வந்து வாங்கலாம். அப்ப நீங்க வந்து வாங்கி சரி கண்டிப்பா பையன்கிட்ட சொல்லி தான் நீங்க வாங்கணும். இப்போ உனக்கு வந்து இவ்வளவு வந்து கடன் வாங்கி நம்ம இது பண்றோம், இது கடன் நீங்க அடைக்கணும், அதெல்லாம் பாத்துக்கன்னு சொல்லி நீங்க வந்து இது பண்ணணும். இந்த ரெண்டு அமைப்புமே இல்ல, நார்மல் தான் பிரைவேட் ஜாப் அப்படின்னு ஜோசியர் சொல்லிட்டாங்கன்னா நீங்க அதுல இருந்து மனசுல இருந்து நீங்க வந்து வெளியில வந்துடலாம். ஓகேங்களா? அப்ப நீங்க கடன் வாங்க மாட்டீங்க. ஏன்னா இங்க வந்து இன்னைக்கு வந்து நிறைய காலகட்டத்துல வந்து யாரையும் நம்பி வந்து நம்ம வந்து பணத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு அமைப்புகள் வந்து குறைச்சலா தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைம் ஆட்சி மாறும்போது பணம் போச்சுனாலும் போனதான். அப்போ என்ன ஆகும், 10 லட்சம் வாங்கி ஒரு வேலைக்காண்டி கொடுத்தாலும் இன்னைக்கு வந்து ஒன்னும் வேலை கிடைக்கல, ஆட்சி வந்துச்சு, ஆட்சி மாற்றம் ஆயிடுச்சு, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்களே ஒழிய அவங்க வேலைக்கு வாங்கி தர மாட்டாங்க, பணமும் வந்து கேட்ட பணம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இதுல வந்து மன உளைச்சல் ஏற்படும், வியாதிகள் வரும், வீட்டுல வந்து ஒற்றுமை இருக்காது, சண்டை சச்சரவு வரும். சோ இந்த மாதிரி இதாகும். சோ இதெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு வந்து ரொம்ப 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 நல்ல டிப்ஸா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஜாதக ரீதியா உங்க குழந்தைக்கு அந்த அமைப்பு இருந்தா நீங்க துணிஞ்சு வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணும்னு கொஞ்சம் கேட்டு நீங்க வாங்கி கொடுத்தா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே. அடுத்து வந்து திருமணத்துக்காண்டி இன்னைக்கு வந்து வாங்குறாங்க நிறைய பேர். சோ அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க முக்கியமான ஒரு கோயில்ல தான் நடத்துவாங்க. சோ அந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குளத்துல பக்கத்துல ஐயர்மலை, நான் சமீபத்துல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கல்யாணம் ஒரே நாள்ல வந்து 10-15 கல்யாணம் நடக்குது பாத்துங்க. அந்தந்த டைம் வச்சிருக்காங்க. அந்தந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் சுத்தியிலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லார வந்து திருமணம் வந்து நடந்துருது. திருமணம் முடிச்சுன்னா பக்கத்துல இருக்க மண்டபத்துல போய் ரிசப்ஷன் மாதிரி வைக்கிறாங்க. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதமா வச்சு நல்லா ஒண்ணு செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க எல்லாம் பெரிய லெவல்ல மண்டபம், பெரிய லெவல்ல வந்து செலவு பண்றாங்க, டான்ஸு ஏகப்பட்டது பண்றாங்க. ஆனா பண்ணி நல்லா வாழ்றாங்களா? ஏன்னா இப்ப நிறைய சமீபத்துல வந்து பாத்திருப்பீங்க, இந்த ஒரு மாசத்துல 2 தற்கொலைக்கான அமைப்பு வந்து வந்துருச்சு. ஒண்ணு வந்து பிரிவினைங்கிறது போயிடுச்சு, பெரிய லெவல்ல பண்றவங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆடம்பரமான ஒரு கல்யாணத்தை வந்து தவிர்ப்பது வந்து நல்லது. உங்களுக்கு எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தால் அந்த பணத்தை வந்து நீங்க எடுத்து தானம் தர்மம் பண்ணுங்க. ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறதுக்கு வந்து நீங்க ஃபீஸ் கட்டுங்க. ஒரு கல்யாணத்துல போய் 1 கோடி ரூபாய் போட்டு செலவு பண்றதுக்கு அந்த 1 கோடியில வந்து ஒரு 10 குழந்தைகள் நீங்க வந்து படிக்க வைக்கலாம், 10 குழந்தைகள் வந்து ஃபீஸை கட்டலாம். அது வந்து உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் மறைமுகமாக இறைவன் கொடுப்பார். அதை விட்டுட்டு தேவையில்லாம ரொம்ப கிராண்டா பண்ணி அவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் 3 மாசத்துல பிரிஞ்சு போயிடுறது, இறக்குறது, இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து ஏற்படுது. சோ அதை தவிர்க்கிறது நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து பொதுவா ஒரு நார்மலா வந்து பண்ணிட்டு கொஞ்சம் ரிசப்ஷன் கொஞ்சம் சிம்பிளா நீங்க வச்சுக்கிட்டா கூட ரொம்ப இதா இருக்கும். இது வந்து பெரிய லெவலில் கோடீஸ்வரனுக்கு நம்ம கேட்க போறது இல்ல. ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க வந்து இதை கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கோயிலை சிம்பிளா பண்ணிட்டு சிம்பிளா வந்து நீங்க கொஞ்சம் முக்கியமானதை மட்டும் கரெக்ட் பண்ணி நீங்க மேரேஜுக்கு வந்து பண்ணிட்டா கூட இந்த கடன்கிறத வந்து அமைப்பு வந்து குறையும். ஓகேங்களா? சேரன் கூட ஒரு படத்துல வந்து அற்புதமா சொல்லியிருப்பாரு. ஸோ பத்திரிக்கை அடிக்கிற விதத்துல இருந்து நம்ம எதெல்லாம் குறைக்கலாம். ஏன்னா முக்கியமான தேவை வாட்ஸ்அப்ல அனுப்புறதா இல்ல போன்ல சொல்றதா. ஸோ பத்திரிக்கை அடிக்கலாம். அந்த காலத்துல மஞ்ச பத்திரிக்கை தான் அடிச்சிருந்தாங்க, ரொம்ப கிராண்டு கிடையாது. அது வந்து ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் திருமணத்துக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க டிசைனா வந்துருச்சு. ஓகேங்களா? பாக்கெட்ல வைக்கிற மாதிரி தான் வந்துருச்சு. அதெல்லாம் எதுக்கு அடிச்சு எதுக்கு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. சோ மஞ்சள் நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா மங்களகரமான செவ்வாயும் குரு பகவானும் அங்க சேர்ந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த காலத்துல. ஓகேங்களா? சோ அதை வந்து திருப்பி கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிங்க. ரேட்டும் கம்மியா இருக்கும், ஒரு மங்களகரமான ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும், பணமும் உங்களுக்கு வந்து கம்மியாகிறது வாய்ப்புகள் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சமையல் விஷயத்துல வந்தீங்கன்னு வச்சுங்களேன், டிஷ் வந்து ஏகப்பட்டது வைப்பாங்க. ஓகேங்களா? ஒரு 20-30 டிஷ். ஏங்க ஒரு மனிதர் எவ்வளவுங்க சாப்பிட முடியும்? அதெல்லாம் நினைச்சு பாருங்க. அது இன்னைக்கு 3/4 பேத்துக்கு சுகர்ன்ட்டாங்க டாக்டர் எல்லாருமே. ஓகேங்களா? அப்ப எல்லா ஸ்வீட்டும் வரிசையா வச்சிருப்பாங்க. எல்லாம் பாருங்க 2 எடுத்துட்டு மீதி எல்லாம் குப்பைக்கு தான் போகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க சார், ரொம்ப முக்கியம். பாக்குற எல்லாருமே ஸ்வீட் எப்போ குப்பைக்கு போதோ உங்களுக்கு வந்து கடன் தலையில எழுதப்பட்டது. ஓகேங்களா? இனிப்பு மட்டும் எக்காந்து கொண்டு குப்பைக்கே போகவே கூடாது. ஓகேங்களா? நீங்க வேற எது வேணா குப்பைக்கு போடுங்க, ஸ்வீட் மட்டும் போயிடுச்சுன்னா. ஏன்னா ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனையும் குறிக்கும், குருவையும் குறிக்கும். ஓகேங்களா? ரெண்டுமே பணத்துக்கான கிரகம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கரன் வராரு, 9ஆம் இடம் வந்து குரு வராங்க. சோ 2 வந்து பணத்தை கொடுக்கக்கூடியது, 9ங்கிறது பாக்கியத்தை குறிக்கக்கூடியது. சோ இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா குப்பைக்கு போயிடுச்சு இனிப்பு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கடன் எழுதப்பட்டது, அவங்களோட வாழ்க்கை வந்து சரியாக இருக்காது. ஓகேங்களா? சோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த டிஷ் நீங்க வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 2 வச்சா கூட போதும். ஏன்னா வரவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 5-6 கல்யாணம் இருந்தா எல்லா கல்யாணத்துக்கும் அட்டன் பண்ணுவாங்க. எங்கேயும் போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லா சாப்பிடவும் முடியாது அவங்களால. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த வச்சிருக்க டிஷ் எல்லாம் 3/4 வந்து குப்பைக்கு போகாம தவிர்க்கிறதுக்கு, அப்போ வந்து டிஷ் மெனு வந்து உங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னா அதுல கொஞ்சம் பணம் வந்து சேவ் ஆகும். ஸோ அதனால அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. சார் கல்யாணத்துல வைக்கிற ஸ்வீட் மட்டும் தானா அப்படின்னு கிடையாது. நார்மலா நீங்க வந்து ஒரு வீட்டுக்கு ஸ்வீட் வாங்க போனாலும் அதை கேட்டு நீங்க வாங்கிட்டு போகலாம். நான் யார் வீட்டுக்கு போனாலும் எப்போ உங்க வீட்டுல யார் என்ன சாப்பிடுவாங்க நான் கேட்டுருவேன்.
ஸோ அதை வந்து கேட்டு வாங்கிட்டு போய் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம போறது அவங்க வீட்டுல, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குமோ அதை நம்ம வாங்கி கொடுத்தா அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து லட்டு பிடிக்கல, லட்டு வாங்கிட்டு போகலாம், இவன் பாதுஷா வாங்கிட்டு போவான், சாப்பிடவே மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாள் வந்து குப்பைக்கு தான் போகும். ஓகேங்களா? அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கும் தோசம், உங்களுக்கும் தோசமா வந்துருது. ஓகேங்களா? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த தோசத்தை வந்து போக்கணும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச உணவு, பிடிச்ச ஸ்வீட் நீங்க வாங்கிட்டு போங்க, அல்ல பழங்கள் வந்து வாங்கிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து எல்லார் வீட்லயும் வந்து ஸ்வீட் கொஞ்சம் வாங்கி வச்சிருங்க. இது பணத்தை வந்து ஈர்க்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ்ல பாருங்க, மார்வாடிஸ் பாருங்க, அவங்க வீட்டுல கம்பல்சரி ஸ்வீட் வச்சிருப்பாங்க. வேலைக்கு வரதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஏன்னா ஸ்வீட்ங்கிறது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. அந்த இனிப்பு எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அளவுக்கு நல்லது. சார் இனிப்பு சாப்பிட்டா வந்து சுகர்னு டாக்டர் சொல்றாங்களே, அதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் செஞ்சுங்க, அதனால ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேங்களா? அதிகமா சாப்பிடாதீங்க, ஒன்று சாப்பிட்றதுனால தவறு கிடையாது. வீட்டுல வந்து மகாலட்சுமி வரணும்னா ஸ்வீட் கொஞ்சம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்ப கல்யாணத்துக்கு வாங்கக்கூடிய கடனுக்காண்டி சொல்லியிருக்கேன் எதெல்லாம் தவிர்க்கலாம்னு சொல்லி. அதே மாதிரி போட்டோகிராஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சில பேர் வந்து ரொம்ப பேக்கேஜா பேசுவாங்க, அது வந்து கரெக்டா நார்மலா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டில்லுக்கும் வந்து காசு தான் இன்னைக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்னா, இப்போ 2 பேர் வரனால 2 பேருக்கு மட்டும் போட்டோ எடுக்கிறது இல்லாம ஒரு குரூப்பா, ஒரு கேங்கா நீங்க எடுத்தீங்கன்னா அதுல வந்து போட்டோ எடுக்கிறதோட அமைப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகும். அப்ப நீங்க அவங்களுக்கு தரக்கூடிய காசும் கொஞ்சம் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்கும். ஒரே ஸ்டேஜ்ல வந்து ஒரு 10 பேர்த்த நிக்க வச்சு எடுங்க, ஆல்பம் சின்னதா போட்டுங்க. எதெல்லாம் உங்களால வந்து நிதி மேலாண்மையை கொண்டுட்டு வர முடியுமோ, ஓகேங்களா, பணத்தை எப்படி எல்லாம் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ நீங்க பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன்கிறது வராது. ஓகேங்களா? இந்த போட்டோல அந்த மாதிரி மண்டபத்தை அதே மாதிரி அலங்காரம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேவையில்லாத ஒரு அலங்காரம், அது அவங்க வசதி தகுந்த மாதிரி பண்றாங்க. அது அடுத்த நிமிஷம் பாருங்க மத்தியானத்துல வந்து கலைச்சு போட்டுருவாங்க. ஓகேங்களா? பூவுல இருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுருவாங்க, அது வேஸ்ட். அப்ப வந்து சிம்பிளா கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கிறது பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்குற அமைப்பு வந்து கம்மியாகும். ஓகே, நம்ம படிப்பு எஜுகேஷன்ல இருந்து அப்படியே படிப்பு டே ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த சீர்வரிசை செய்யறதா, அதுல எல்லாம் சில பேர் கடன் வாங்கி செய்வாங்க. அவங்க அது மாதிரி செஞ்சுட்டாங்க, நாங்க இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னா கிடையாது. உங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்க செய்யுங்க. ஓகேங்களா? அதை யாரு உங்களை வந்து மனதார ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட நட்பு, அவங்களோட உறவை மட்டும் நீங்க வச்சுங்க. நீ இப்படி நான் வந்து உனக்கு 10,000 செஞ்சேன், நீ எனக்கு 5,000 செஞ்ச வேண்டாம்னா நீங்க கம்பல்சரி நீங்க அவங்கள வந்து நீங்க வந்து ஒதுக்கி விட்டுறலாம். அதனால ஒன்றும் தவறே கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சு, உங்களோட நிலைமையை புரிஞ்சு யார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா நட்பா பழகுறாங்களோ அவங்களோட உறவு தான் உங்களுக்கு என்னைக்குமே நிலைக்கும். ஆடம்பரத்துக்காண்டி கௌரவத்துக்காண்டி செய்யக்கூடிய நட்பு உறவு என்னைக்குமே நிலைக்காது. ஏன்னா அவங்களுக்கு என்னைக்கா இருந்தாலும் மணி மைண்டோட தான் இருப்பாங்க. ஸோ அந்த மணி மைண்டோட இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காவே வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வரும். ஓகே, இது இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ அடுத்து வந்து இந்த பணம் மேனேஜ்மெண்ட் பண்றதுக்கு சில டிப்ஸ். ஓகேங்களா? என்ன சார் ஒன்றும் கடன் அடைகிறது நம்பரே வரமாட்டேது அப்படிங்கிறீங்களா? கொஞ்சம் பொறுமையா தான் கேட்டாகணும் இந்த 20 கருத்து. ஓகேங்களா? ஏன்னா இந்த கடன் அடைகிறதுக்கு இவ்வளவு சூட்சமும் நீங்க தெரிஞ்சாதான் இதுல ஏதாவது 1-2 விஷயத்த நீங்க எடுத்து செயல்படுத்துவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பணம் தங்குறதுக்கான ஒரு தங்க குறிப்பு. ஓகேங்களா? ஒரு கோல்டன் ரூல் மாதிரி கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பணத்தை வந்து மதிக்க கத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ பணத்தை நம்ம வந்து எவ்வளவுக்கு வேல்யூ பண்றோமோ அவ்வளவுக்கு வந்து பணம் வந்து நம்மள்ட்ட வந்து ஐக்கியமாகும். ஓகேங்களா? சோ அந்த காலத்துல பாருங்க, எங்க தாத்தாலாம் தினைக்கு ஒரு கணக்கு போட்டு நோட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தினமும் வரவு செலவு பார்ப்பாங்க. பிசினஸ் பண்றவங்க, வேலையில இருக்கவங்க அந்த செலவு வந்து நோட் பண்ணிட்டே வரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தினமும் உங்களால பண்ண முடியலன்னா வாரம் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் ஃபுல்லா நீங்க வந்து என்ன செலவு செஞ்சீங்க அப்படிங்கறத வந்து நீங்க வந்து நோட் பண்ணிட்டே வாங்க. அப்ப என்ன ஆகும்னா இந்த வாரத்துல வந்து என்னென்ன செலவு வந்து தேவையில்லாத செலவுகள் செஞ்சோங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அப்ப நீங்க அடுத்த வாரம் வந்து அந்த செலவு வந்து செய்ய மாட்டீங்க. சோ அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஓகேங்களா? எல்லாம் ஜிபே, போன்பே வந்துச்சு, ஸ்கேன் பண்றாங்க வந்துச்சு, பணம் எங்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியவே மாட்டேது. அப்ப வந்து எதுவுமே ஃபாலோ பண்றது இல்லை. அப்ப என்ன ஆகும்னா கண்ணாமண்ணான்னு போயிட்டே தான் இருக்கும். அப்புறம் எப்படி செல்வம் நமக்கு வந்து வரப்போகுது? ஓகேங்களா? அப்ப நீங்க ஜிபேல பண்ணாலும் நைட் வந்து வீட்டுல வந்து நோட் பண்ணிருங்க, இன்னைக்கு வந்து டீ குடிச்சேன் 10 ரூபா, கல்லம்டாய் சாப்பிட்டேன் 5 ரூபா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பஸ்ஸுக்கு 10 ரூபா ஆச்சு டிக்கெட், எல்லா விஷயமும் அப் டு டேட் நீங்க எழுதி வச்சீங்கன்னா இந்த டெய்லியும் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து 2 டீ எக்ஸ்ட்ரா குடிச்சிட்டோமா, நாளைக்கு 2 டீ குடிக்க வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு மனசுல வரும். ஓகேங்களா? அன்னைக்கே நீங்க கணக்கு பார்த்தால். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்க ஸ்நாக்ஸ், அது அத்தியாவசியம் ஸ்கூலுக்கு தேவையான பொருளா, ஓகே. சாப்பிட்ற பொருள் வந்து பாத்தீங்கன்னா தினைக்கு இன்னைக்கு இதை வாங்கி கொடுத்தீங்க, இன்னைக்கு ஒரு 50 ரூபா, நாளைக்கு 100 ரூபானா நீங்க வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கான அமைப்புகள் வந்து தெரியும். ஓகேங்களா? பணத்தை வந்து நம்ம வந்து விரயமாக்குறது கம்மியாகனாதான் சேவிங்ஸ் அதிகமாகும். சேவிங்ஸ் அதிகமானதான் உங்களுக்கு கடன் அடைய ஈஸியா வரும். இதெல்லாம் அந்த டிப்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தினமோ அல்லது வீக்லி ஒன்ஸோ
மாசம் வந்து கணக்கு பாருங்க. முடியாதவங்க 10 நாளைக்கு, அதுவும் முடியாதுன்னா மாசம் ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களால வந்து மேனேஜ்மெண்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால வந்து டெய்லி அல்லது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்றதுக்கான மேனேஜ்மெண்ட் வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்காந்த கொண்டும் பணத்தை வந்து கையில காசு கொடுத்து அந்த பொருளை வாங்குங்க. இந்த இஎம்ஐல கொடுத்து வாங்குறது சரி, இந்த ஸ்கேன் பண்றது இதெல்லாம் வேண்டாம் மேக்சிமம். ஆனா எதிர்காலத்துல அதான் எல்லாமே வரப்போகுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்க கையை விட்டு இப்படி பணம் போகுதுன்னா அதோட மதிப்பு தெரியும். ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அது வீட்டுல வந்து நீங்க பத்திரமா வைக்கிறதுக்கான அமைப்பு வந்து கொடுக்கும். ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு போனே வந்து ஒரு 20,000க்கு வாங்குறீங்கன்னா உங்க கையில இருந்து காசு போச்சுன்னா அதை வந்து கீழே விழாம பாத்துக்கீங்க. குழந்தைகிட்ட கொடுக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். பேண்ட் பாக்கெட்ல வைக்கும் போது சரி, வண்டியில போகும்போது சரி, வண்டி நிப்பாட்டிட்டு பேசுவீங்க. ஏன்னா அந்த கையில இருந்து உங்க காசு போகும்போது அந்த பொருளோட மதிப்பு வந்து உங்களுக்கு தெரியும். எப்போ கையில இருந்து காசு போகாம எல்லாம் ஸ்கேன் பண்றது, ஜிபேல பண்றதுனா அந்த பொருளுக்கு மதிப்பு தெரியாது. அப்ப வந்து அந்த பொருளோட ஒரு அலட்சியம் தான் உங்களுக்கு வந்து இருக்கும், அதோட வேல்யூ தெரியாது. அப்ப அந்த அலட்சியம் அங்க வந்துட்டாவே வந்து பார்த்தோன்னா உங்களோட பணத்துக்கான மதிப்பு வந்து குறைஞ்சு போய்விடும். இதுவும் கடன் ஏறதுக்கான அமைப்பை தான் உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துல ஒரு பகுதி சேமிப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சேலரி வருது, ஃபர்ஸ்ட் இல்ல மாசம் நீங்க சம்பாதிக்கிறீங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு 5ஆம் தேதி வந்தாலும் சரி, 10ஆம் தேதி வந்தாலும் சரி, இல்ல ஒரு சில பேத்துக்குலாம் கவர்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு மாசம் லாஸ்ட்ல ஒரு 30, 31 இந்த மாதிரி எந்த தேதியில வந்தாலும் சரி. ஓகேங்களா? அதுல வரக்கூடிய பணத்துல வந்து 5% முதல் 20% வரைக்கும் சேமிப்புல வந்து நீங்க வந்து எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? வாய்ப்பு உள்ளவங்க ஓகேங்களா மினிமம் ஒரு 5% எடுத்து வைக்கணும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட வந்து காசை கொடுத்து உண்டியல போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் சொல்லுவாங்க, காசு கொடுப்பாங்க, 10 ரூபாய் 20 ரூபா கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்து நான் உண்டியல தான் போடுவோம். ஓகேங்களா? சோ அந்த சேமிப்புங்கிறது குழந்தைக்கு வந்து சிறு வயதிலேயே வந்து கத்து கொடுத்தாங்க அந்த காலத்துல. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு வந்து பாருங்க, சேமிப்புனா என்னன்னே எந்த குழந்தைக்குமே தெரியாது. எல்லாம் குழந்தை கையோட குடிப்பு. குழந்தைய வந்து இப்ப வந்து போன்ல வந்து தள்ள விட்டு எல்லாம் பணத்தை கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கெடுக்குறாங்க. சோ சேவிங்ஸ் அந்த குழந்தைங்களுக்கு தெரியவே இல்லை. அன்னைக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, உண்டியல போடுப்பா, இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து டூர் போவாங்க அந்த காலத்துல. அப்போ வந்து உண்டியல் பணத்தை எடுத்து உண்டியல எவ்வளவு இருக்கு எண்ணு அப்படின்னு சொல்லி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஓகேங்களா? சோ அதெல்லாம் எண்ணி அதை எடுத்து கொடுப்போம். அதை வச்சு டூருக்கு போறது, கோயிலுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது. சோ இதெல்லாம் அன்னைக்கு நடந்துச்சு. இன்னைக்கு அந்த சேவிங்ஸ்ங்கிறது சுத்தமாவே இல்லாம போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு வரக்கூடிய சம்பளத்துல முதல்ல வந்து ஒரு 5% வந்து உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஓகேங்களா? அது உங்க கையில, உங்க குழந்தை கையில கொடுத்து ஒரு உண்டியல் சின்னதா வச்சு அதை வந்து போட சொல்லுங்க. அப்ப அந்த பணத்தோட மதிப்பு வந்து நல்லாவே தெரியும். ஓகே, அடுத்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உடனே வாங்கிடாதீங்க. ஓகேங்களா? டிவியில பாக்குறோம், ஏதாவது ஒரு விளம்பரம் பாக்குறோம் யூடியூப்ல, டக்குன்னு நம்ம வந்து உடனே டக்குன்னு போட்டு நம்ம வாங்கிடக்கூடாது. அந்த பொருள் நமக்கு தேவையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து அந்த பொருள் வாங்குறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நாள் தள்ளி போடுங்க. ஓகேங்களா? ஒரு மினிமம் 10 நாள் அல்லது 5 நாள். இந்த 10லேருந்து 15 நாளுக்குள்ளார அந்த பொருள் உங்களுக்கு அத்தியாவசியமாக இருந்தால் வாங்குங்க, இல்லைன்னா வாங்கவே வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா சில பேர் வந்து நம்ம இந்த கண்ணு தான் எல்லாத்துக்கும் காரணமே. ஓகேங்களா? இதுதான் ஆசைப்படக்கூடியது, நமக்கு தேவையே இருக்காது. வீட்டுல பாருங்க, நிறைய பொருட்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவில பார்த்தேன், 1 வாங்கினா 1 ஃப்ரீன்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பெரிய பெரிய ஷாப்பிங் மால்லாம் பாத்தீங்கன்னா மக்களை கவரத்துக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு போட்டிருப்பான். ஓகேங்களா? ஒரு டப்பா 1/2 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன், அது வாங்கினா இன்னொரு டப்பா ஃப்ரீன்னு போட்டிருப்பான். ஆனா ரேட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 50 ரூபா டிஃப்ரெண்ட் தான் வரும். ஓகேங்களா? அதோட எக்ஸ்பிரி டேட் பாத்தீங்கன்னா 6 மாசமா 1 வருஷமா தான் இருக்கும். இவன் 1 வாங்கி சாப்பிட்டாவே வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் ஆயிரும். தேவையில்லாம இன்னொரு 6 மாசத்துக்கு அந்த பொருள் வந்து முடங்கி கிடக்கும். சோ அப்போ வந்து அந்த பொருள் முடக்கமும் உங்களுக்கு வந்து நஷ்டம் தான். ஓகேங்களா? ஒண்ணு இது சிம்பிளா சொல்லணும் உங்களுக்கு புரியும்னா, காய்கறி வாங்க போவோம். ஓகேங்களா? அப்போ வந்து ஒரு பழக்கடைக்கு போறோம்னு வச்சுங்களேன், காய்கறி வாங்கினாலும் பழக்கடை எல்லாம் சரி, 1/2 கிலோ வாங்கினா 60 ரூபான்பா, 1 கிலோ வாங்கினா 100 ரூபான்பா. நம்ம என்ன கணக்கு பண்ணுவோம், 1/2 கிலோ 60 ரூபா, 1 கிலோ வந்து 120 ரூபா தானே வரணும். இவன் 100 ரூபா தரானே, 20 ரூபா நம்ம லாபம் நினைச்சுக்குவோம். ஓகேங்களா? லாபம் நினைச்சிட்டு 1 கிலோ வாங்கிட்டு வருவோம். ஆனா அந்த பழமா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 நாள் வந்து வீணா போயிடும். அந்த கரெக்டா 1/2 கிலோ வாங்கியிருந்தா வீட்டுல இருக்க 4 பேர் சாப்பிடறதுக்கு வந்து சரியா போயிடும். 60 ரூபா 10 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க அதிகமா பணம் கொடுத்து 40 ரூபா லாஸ் பண்றோம். ஓகேங்களா? 60 ரூபா கொடுத்து 1/2 கிலோ வாங்கினாவே எல்லாருமே சாப்பிட்டு தீர்ந்து போயிரும். ஆனா இப்ப 1 கிலோ வாங்குறதுனால என்ன ஆயிருது, 20 ரூபா நம்ம மிச்சப்படுத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு 40 ரூபாய் லாஸ் பண்றோம். ஏன்னா அந்த பழங்கள், அந்த வாங்கிட்டு வர ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க வீணா போயிரும் அடுத்த ஒரு 4-5 நாள்ல. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த 40 ரூபா நமக்கு வந்து லாஸ்.
10 ரூபா தான் நமக்கு வந்து கூட போகிறது, அதை கனெக்ட் பண்ணாம 40 ரூபா நம்ம வந்து இழக்கிறோம். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்க வந்து பொருளாதாரத்தை கனெக்ட் பண்ணாவே உங்களுக்கு வந்து கடன் ஏறாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து தேவையில்லாத பொருளை வந்து வாங்கணும் அப்படின்னா அத்தியாவசியமா இருந்தால் உங்களுக்கே கண்டிப்பா அந்த 10லேருந்து 5 நாளுக்குள்ளார தேவைப்படுனா நீங்க வாங்கலாங்கிற மைண்ட் செட்டப் வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த பொருள் வந்து எங்க வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டியாவும் ரேட்டு கம்மியா கிடைக்குதான்னு பார்த்து வாங்குறது வந்து ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய ஆன்லைன்ல வந்துருச்சு, நிறைய ஆன்லைன்ல வந்தனால நிறைய டூப்ளிகேட்டும் வர ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல இருந்து இளம்பிள்ளையில வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் நல்ல உற்பத்தி வந்து சூப்பரா பண்ணுவாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு போய் பாருங்க, அங்க நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க, 2 லட்சம் பீப்புள். ஓகேங்களா? காரணம் என்ன? எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சூரத்ல இருந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? இவங்க தயார் பண்ணி கொடுத்த நம்ம மக்களோட புடவையோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 500ல இருந்து 600 ரூபா இருக்கும். ஓகேங்களா? அது கிட்டத்தட்ட 8லேருந்து 10 வருஷம் வந்துச்சுங்க அன்னைக்கு யூஸ் பண்றது. இன்னைக்கு இப்ப இந்த ஒரு கடந்த 3 ஆண்டுகளாக ஓகேங்களா இப்ப என்ன ஆச்சுன்னா எல்லாம் ஆன்லைன்ல வந்து வாங்குறாங்க, பளபளப்பா வச்சிருக்காங்க. ஆனா அதை வாங்கிட்டு வந்து 10 நாள் கூட அந்த சாரியை வந்து பயன்படுத்த முடியல. இப்ப நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரிஜினல் வந்து 150 தான் வரும். ஸோ அது ஒரு வியாபார டெக்னிக், அது எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். ஆனா பயன்படுத்தக்கூடிய காலம் எடுத்துங்க. நம்ம இளம்பிள்ளையில தயார் பண்ண, நம்ம தமிழ்நாட்டுல தயார் பண்ண சாரியோட காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா 8 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா தாங்குச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது அண்டை மாநிலத்திலிருந்து வரக்கூடிய சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 மாசம் கூட வரல, 10 நாள் கூட வரல. ஒரு தடவை தண்ணியில போட்டு நினைச்சாவே அந்த டிசைன் எல்லாம் போயிருது. ஏன்னா எல்லாம் பிரிண்டிங்ல வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய பொருளோட அத்தியாவசியம் வந்து உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து எங்க குவாலிட்டியா இருக்குன்னு நீங்க பார்த்து வாங்குங்க, அது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அவசர கால பணமும் கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்து வைக்கணும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த 5 to 20% நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதுல ஒரு 5% வந்து சேவிங்ஸும் 5% வந்து மருத்துவ காப்பீட்டுக்கு வந்து நீங்க வந்து பயன்படுத்தணும். ஸோ மருத்துவ காப்பீடு வந்து நீங்க எதுல வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச இன்சூரன்ஸ்ல உங்க நண்பர்கள் உறவினர்கள் இருக்காங்களா, நல்ல பிளான் கேட்டுட்டு எடுத்துங்க. இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் நல்லா கேட்டு வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா எமர்ஜென்சிக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கட்டாயம். ஸோ அதை வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் அங்கீகாரம் செய்யப்பட்ட இதுல இருந்து நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த, ஏன்னா இன்னைக்கு வந்து எமர்ஜென்சியா நம்ம எந்த ஆசூல் பண்ணாலும் கையில 1 லட்சம் இருக்கணும் எடுத்தோன்னா டக்குன்னு. ஓகேங்களா? இல்ல 50,000 எடுத்தோன்னா பணம் கட்ட சொல்லுவாங்க. அப்போ ஒரு மெடிக்கல் பாலிசி வந்து நல்லா நீங்க போட்டுட்டீங்கன்னா அந்த கடன் வாங்குறத தவிர்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து கூடுதல் இன்கம் வந்து கொஞ்சம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒருத்தர் இன்கம் மட்டும் இந்த காலகட்டத்துல பத்தாது. ஓகேங்களா? அதனால உங்களோட மனைவியோ இல்ல வாழ்க்கை துணையோ அல்லது நீங்க பண்ணக்கூடிய வேலையில அடிஷனலா ஏதாவது வேலைக்கு தொந்தரவு இல்லாம வரக்கூடிய பிசினஸ் இருந்தா பண்ணிக்கலாம். அதுவும் உங்க வீட்டுக்கு அருகில் ஜோதிட கலந்து, சார் நான் இந்த வேலையில இருக்கிறேன், நான் அடிஷனலா பணம் பண்ணணும், நான் என்ன தொழில் செஞ்சா சிறப்பு அப்படிங்கிறத வந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா இப்ப நார்மலா வந்து நீயா நாள கூட போட்டிருப்பாங்க, நிறைய பேர் வந்து நிறைய ஃபேன்சிஸ் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கடன்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களோட ஜாதக ரீதியா நீங்க தொழில் செய்யற அமைப்பு இருக்கான்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது என்ன தொழில் செஞ்சா நல்லதுங்கிறத தெரிஞ்சுக்கணும், ப்ராஃபிட் வர மாதிரி. ஓகேங்களா? ஸோ அது நீங்க பக்கத்துல இருக்க ஜோதிடத்தை கலந்து பேசிட்டாதான் உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து நீங்க வந்து நல்லா வளர்த்துக்கணும், பிசினஸ் ரீதியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கடன் வாங்காம இருக்கிறதுக்கு உறுதியா இருக்கணும். ஓகேங்களா? ஒரு தடவை கடன் வாங்கி எல்லாம் அடைச்சாச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து கடனே வரக்கூடாதுங்கிறதுல வந்து உறுதியா ஸ்டெபனா வந்து நீங்க வந்து நிக்கணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து மைண்ட் செட்டப் வந்து மாத்திக்கணும், அந்த மனநிலையை மாத்திக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எண்ணத்தை மாத்தி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே அடுத்த டைம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து இந்த கடன்கிறத வாங்க மாட்டீங்க. ஓகே, ஓரளவு வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் பிடிக்க நான் நம்புறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ராஜநிலையோட உங்களுக்கு உள்ளார வந்தாச்சு. ஓகேங்களா? சார் என்னதான் சொன்னாலும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விவேக் ஒரு படத்துல தாடி பாலாஜி சொல்லுவாங்க, எல்லா வியாதியும் இருக்கு, ஒரே மருந்து எல்லாமே சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அது மாதிரி சரி, இவ்வளவு நீங்க சொன்னீங்க, எங்களால எதை ஃபாலோ பண்ண முடியுது அப்படிங்கறத தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது. சரி, சிம்பிளா நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்? எப்போதுமே நம்மளோட ராஜநிலையோட எண்களை வந்து நீங்க பயன்படுத்தினா கண்டிப்பா வெற்றி அடைய வாய்ப்புகள் வந்து உண்டு. ஸோ நம்ம ஏற்கனவே திருமணத்துக்கான பயன்படுத்தக்கூடிய எண்கள் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான எண்களை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம், சுகமா இருக்கிறதுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒவ்வொரு கருத்தரங்கத்திலையும் ஒவ்வொரு டாபிக்கை நான் வந்து எடுத்து பேசிட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி இப்ப கடன் அடையறதுக்கு ஓகேங்களா, இதுக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபா நீங்க வாங்கினோட கடனோட சேர்த்து இந்த ஒரு 25 ரூபா மட்டும் சேர்த்துங்க. இந்த மாதிரி ஒரு மார்க்கர் மட்டும் வாங்கிங்க, பர்மனன்ட் மார்க்கர். ஓகேங்களா? இந்த மார்க்கரை வந்து என்ன பண்ணணும்னா கையில வந்து இந்த மாதிரி நம்பர் எழுதுறதுக்கு நீங்க வந்து பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எழுதி காட்டுறேன். ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி நான் பேனால எழுதியிருக்கேன், மீண்டும் உங்களுக்கு எழுதுறேன் பாருங்க, பாக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்பர் வந்து எழுதிக்கலாம். இது மணிக்கட்டி பகுதி,
இந்த பகுதியில் நீங்க எழுதிக்கிறது நல்லது. இப்போ வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கு 27 நட்சத்திரத்துக்கும் உண்டான எண்ணை வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா? அந்த எண்ணை நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுங்க. டெய்லி வந்து இந்த மணிக்கட்டில் வந்து எழுதணும். அதுக்கு உண்டான நேரத்தையும் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? இங்க நீங்க எழுத உங்களுக்கு வந்து கடன் அடைய நீங்க நினைக்க வேணாம், பணம் சேரணும்னு நினைச்சிட்டு எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக பணம் சேரும். இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்னப்படி தான். ஓகேங்களா? இந்த தடவை நான் அந்த நோட் எடுத்துருவல, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். லக்ன புள்ளின்னா நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் தெரியல, அதை கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் மறந்துட்டேன். நெக்ஸ்ட் டைம் வந்து சொல்றேன். உங்களோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் நின்ற புள்ளின்னு நம்ம போட்டிருப்பாங்க. உங்களுக்கு வந்து ராசி வந்து இப்ப மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி வந்து உங்களோட லக்ன புள்ளின்னு வந்து எடுத்தோடனே நோட்ல வந்து ஃபுல்லா தான் போட்டிருப்பாங்க, லான் போட்டிருப்பாங்க, பின்பக்கம் வந்து எழுதியிருப்பாங்க. அதுல அஸ்வினியாக இருந்தால், ஓகேங்களா, உங்களோட லக்ன புள்ளி அஸ்வினியா இருந்தால் 04ங்கிற நம்பரை வந்து பயன்படுத்தணும், ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண். ஓகேங்களா? பரணி லக்ன புள்ளி பரணியா இருந்தா 12ங்கிற எண்ணை வந்து பயன்படுத்தணும். மேச ராசியில கிருத்திகை நட்சத்திரமா இருந்தா 08. ரிஷப ராசியா இருந்தால், ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரமா இருந்தா 26. ரிஷப ராசியில ரோகிணி நட்சத்திரமாக இருந்தால் 32. மிருகசீரம் நட்சத்திரம் ரிஷப ராசியில வந்து மிருகசீரத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 52. அதே வந்து மிருகசீரிடம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலே வரும், அங்க இருந்துச்சுன்னா 22 பயன்படுத்தணும். திருவாதுரை லக்ன புள்ளி திருவாதுரையா இருந்தால் 42. மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 64. அதே கடகராசியில புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா 08 பயன்படுத்த வேண்டும். கடகராசியில உங்களோட லக்ன புள்ளி பூசமாக இருந்தால் 56. ஆயிலியம் அதுல லக்ன புள்ளி இருந்தால் 54. அடுத்தது வந்து சிம்ம ராசி வந்துடும். சிம்ம ராசியில முதல்ல இருக்கிறது வந்து மகம், உங்களோட லக்ன புள்ளி மகத்துல இருந்துச்சுன்னா 72. சிம்ம ராசியில வந்து பூரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 66. சிம்ம ராசியில வந்து உத்தர நட்சத்திரத்துல இருந்தால் 45. ஓகேங்களா? அடுத்தது கன்னி ராசி, கன்னி ராசியில வந்து உத்தரத்துல வந்து உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 41. கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 68. கன்னி ராசியில சித்திரை நட்சத்திரமா இருந்தால் 79. அடுத்து வந்து துலாம் ராசி, துலாத்துல வந்து சித்திரை நட்சத்திரத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 88. சுவாதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 87. விசாகத்துல இருந்தால் 73. இந்த விசாகம் வந்து விருச்சக ராசிக்குள்ளே வரும். உங்களோட லக்ன புள்ளி விசாகம் வந்து விருச்சக ராசியில இருந்தால் 97. அனுச நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 74. கேட்டை நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 99. அடுத்தது தனுசு ராசி, தனுசு ராசியில மூல நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 85. பூராட நட்சத்திரத்துல இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா 84. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பூராடத்துல இருந்தா 84. அடுத்து உத்திராடம், தனுசு ராசியில உத்திராட நட்சத்திரத்துல இருந்தால் 80. உத்திராடத்துல இருந்தால் 80. அடுத்தது மகர ராசியில லக்ன புள்ளி இருந்தால் 89. மகர ராசியில திருவோணத்துல வந்து உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 95. மகர ராசியில அவிட்டத்துல உங்களோட லக்ன புள்ளி இருந்தால் 16. கும்ப ராசியில அவிட்டத்துல வந்து லக்ன புள்ளி இருந்தால் 33. ஓகேங்களா? அந்த அவிட்டம் வந்து மகரத்திலேயே வரும், கும்பத்திலேயே வரும். ஓகேங்களா? கும்பத்துல வந்து 33. அதே மாதிரி வந்து கும்பத்துல வந்து சதய நட்சத்திரம் வரும், அதுல உங்களோட லக்ன புள்ளி அமைஞ்சால் 06ங்கிற நம்பரை வந்து பயன்படுத்தணும். பூரட்டாதியா இருந்தால் 10ஆம் நம்பரை வந்து நீங்க பயன்படுத்தணும். ஓகேங்களா? அடுத்து வந்து மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரமா இருந்தால் 89. ஓகேங்களா? நம்பர் வந்து 89. மீன ராசியில உத்திரட்டாதியில லக்ன புள்ளி இருந்தால் 29. கடைசியா மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தால் 20. ஓகேங்களா? இந்த நம்பர்கள் வந்து உங்களோட ஜாதகத்துல லக்னம் எந்த புள்ளியில இருக்கோ அந்த நம்பரை வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து திருப்பியும் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து நீங்க வந்து நல்லா நோட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபார்வர்ட் பண்ணி பாக்குறது, பொறுமையா நிறுத்தி பாக்குறது, பாத்தீங்கன்னாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பரை வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இது எப்ப சார் எழுதணும் அப்படிங்கிறது அடுத்தது. ஓகேங்களா? இது தினைக்கும் காலையில குளிச்சுட்டு தான் எழுதணும். ஓகேங்களா? காலையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5:14 வந்து எழுதலாம். ஓகேங்களா? இன்னைக்கு ஒரு தடவை இந்த மார்க்கர்ல பயன்படுத்துறீங்க, இந்த இடத்துல எழுதிக்கிறீங்க, இந்த இடத்துல எழுதினா போதும், அல்லது இங்க எழுதினாலும் ஓகே. ஓகேங்களா? இங்கன்னா எழுதினா அழிஞ்சிருதுன்னு பல பேர் சொன்னனால இப்ப நான் இங்க மாத்திக்கிட்டேன். ஸோ அதனால இங்க வந்து எழுதினாவே போதுமானது. அடுத்த நாள் வரைக்கும் இது அப்படியே இருக்கும், அழியாது. ஓகேங்களா? அடுத்த நாள் குளிக்கும் போது நீங்க நல்லா அழிச்சிட்டு திருப்பி வந்து நம்பர் வந்து எழுதிக்கணும். ஸோ இந்த சொன்ன 27 ராசிக்கு எடுக்கக்கூடாது, லக்ன புள்ளிக்கு. தெரியலன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கேளுங்க, நான் சொல்றேன்.
காலையில முதல் நேரம் வந்து 5:14 எழுதணும், அல்லது 5:16 எழுதலாம், அல்லது 5:41 எழுதலாம். இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு டைம் சூஸ் பண்ணிக்கணும். இப்ப சொல்லக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தை சூஸ் பண்ணிக்கணும். அந்த ஒரு நேரத்துல வந்து எழுதணும். ஆனா கண்டிப்பா நீங்க எழுத மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் கொடுத்து பார்த்துட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும். 3 நாளைக்கு மேல எழுத விடாது, மறந்துடுவீங்க. ஓகேங்களா? 21 நாள் தொடர்ந்து எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றி, பணம் கண்டிப்பா வரப்போகுது. அடுத்தது 6:4 எழுதணும், அல்லது 6:6 வந்து எழுதணும், அல்லது 6:8 வந்து எழுதணும், அல்லது 6:26 அல்லது 6:42 எழுதணும். 6 மணி 42 நிமிடம். ஓகேங்களா? கடிகாரத்தை பார்க்காதீங்க, அது தப்பா காட்டும். வீட்டுல எல்லாத்தோட உங்களோட செல்போன்ல வச்சிருக்கக்கூடிய டைமிங். ஓகேங்களா? இப்ப நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இப்ப பாருங்க 12:30 காட்டுது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வரும்போது அது கரெக்டா அந்த நிமிஷத்துக்கு தான் நீங்க வந்து எழுதணும். ஓகே, சில பேர் இந்த 7 to 8 செய்ய வேணாம். அடுத்து வந்து கரெக்டா 8:06 அல்லது வந்து 8:08 அல்லது 8:26 அல்லது 8:42 இந்த நேரங்கள்ல மட்டும்தான் நீங்க வந்து எழுதணும். இதுல ஏதாவது ஒரு டைம் நீங்க வந்து பிடிச்சுக்குங்க, அந்த டைமுக்கு ரெகுலரா எழுதுங்க. அது எப்படி எழுதும் போதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப 8:42 ஒருத்தர் வந்து பிக்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா 8:40 உங்க போன்ல வந்து அலாரம் வச்சிருங்க. ஓகேங்களா? அப்பதான் ஞாபகம் வரும். ஓகேங்களா? அப்ப 8:40 வந்தோடனே டக்குன்னு இந்த மார்க்கரை எடுத்து கையில வச்சுங்க, மொபைல பாத்துக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் தான், 120 நொடி டக்கு டக்கு டக்குன்னு ஓடிடும். ஓகேங்களா? ஒரு சிக்னல் நிக்கிற மாதிரி. அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்த பிறகு நீங்க அந்த நம்பர் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் கூட இங்க 0 தப்பா போட்டேன். ஓகே. ஸோ அது மாதிரி உங்களோட நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு உண்டான கடன் அடையிறதுக்கான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்களை வந்து குறிச்சு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இதை பயன்படுத்தி வெற்றடைய வாழ்த்துக்கள். ஸோ இருந்தாலும் கடைசியாக ஒரு சின்ன கதையை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? டைம் இருக்கா? ஓகே, டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சின்ன கதை, ஏன்னா இவ்வளவும் நம்ம சொல்லியாச்சு. இதை நம்ம ஆட்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையை கொடுத்தாதான் வந்து அந்த எண்டு முடியும். ஓகேங்களா? ஏன்னா இது வரைக்கும் நம்ம லென்த்தா நம்ம பேசுனது கிடையாது. 40 நிமிஷம் கரெக்டா, 41 42 அது ராஜநிலை எந்த அந்த மாதிரி தான் பேசுவேன். இன்னைக்கு வேற வழி இல்லை, ஏன்னா கடன் அடைகிறதுக்கு நிறைய சூட்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது வந்து லைஃப்ல நேர்ல நடந்த கதைன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து காப்பி ரைட் தான். ஓகேங்களா? யூடியூப்ல பார்த்ததான் அதை அப்படியே நான் உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்டா சொல்றேன். ஏன்னா நம்ம வந்து கடனை பத்தி பேசும்போது இறைவன் நமக்கு கொடுத்தது இதை வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. யூடியூப்ல நம்ம மேக்சிமம் பாக்குற நம்ம ஜோதிடம் சம்பந்தம் பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாள் இறைவன் என்னமோ தெரியல கடன் அடைகிறதுக்கு ஒரு சூட்சமத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அந்த ஆப்பிள் பாக்ஸ் அந்த யூடியூப் சேனல் நினைக்கிறேன், அதுலதான் அந்த கதை சொன்னாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க சொன்ன விஷயத்த அப்படியே என்னால் சொல்ல முடியுமா தெரியல, முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்றேன். இல்லைன்னா நீங்க அதுவே கூட நீங்க போய் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பணம் யாரை விரும்புகிறது அப்படிங்கிற ஒரு டைட்டில தான் பேசியிருந்தாங்க. அருமையான டைட்டிலா இருந்துச்சு. ஓகேங்களா? உடனே பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம கடன் அடைக்கிற சப்ஜெக்ட் வந்து எடுத்துருக்கிறோம். கடன் அடைய பணம் தான் தேவை. அப்ப இந்த பணம் யாரை தேடி போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அருமையா இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த பணத்தோட ரகசிய பத்தி. ஸோ அந்த காலத்துல வந்து என்னன்னா ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து என்ன பண்ணாருன்னா அவரோட பிசினஸ் வந்து டெவலப் பண்ணது. ஏதோ ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கலாம், ஒரு சோப்பு கம்பெனி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவரோட கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து எவ்வளவு சேல்ஸ் அதிகமாகுது, எதனால மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூப்பன் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லா ஷாப்லயுமே. அப்ப எல்லாருமே வந்து அது மாதிரி அதுல வந்து அந்த கூப்பன் வந்து எழுதி போடணும் எதனால சக்சஸ் ஆயிருக்குன்னு. அதுல வந்து தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு வந்து அந்த ஓனரோட ஒரு நாள் வந்து தேநீர் விருந்தோட சேர்த்து வந்து அவங்க வந்து பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதனால நிறைய மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வந்து அது ரீசன் எழுதுறாங்க. நீங்க நேர்மையா நடந்துகிட்டது, உங்களுக்கு வந்து தொழிலாளர்கள்ட்ட வந்து அன்பா பாத்துக்கிட்டது, இது மாதிரி நிறைய காரணங்கள் கோடிக்கணக்கான மக்கள் எழுதி போட்டாங்க. ஒரு பையன் மட்டும் என்னன்னா இந்த பணக்காரங்களை பார்த்து அவருக்கு பிடிக்காது போல, அதனால உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு, உங்களோட அதிர்ஷ்டத்தினாலதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் பிசினஸ் வந்து டெவலப் ஆயிருக்குன்னு அவர் எழுதி போட்டிருக்காரு ஒரு பையன். ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ரவின்னு கூட பேர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? உடனே இவங்க அந்த இதை எடுத்து எல்லாருமே வந்து ஒன்னொன்னா போட்டோன்னே இந்த அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தை அந்த ஓனருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரின்னு அந்த பையனை வந்து செலக்ஷன் பண்ணி அந்த பையனை வந்து ஒரு நாள் வந்து தேநீர் வந்து வர சொல்லுங்க, அவங்களுக்கு வந்து கிஃப்ட் ரெடியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த பையனும் அந்த நாள் வந்த பிறகு டிசம்பர் மாசம் நடந்திருக்கு. ஜனவரி மாசம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நியூ இயர்க்கு வந்து செலிப்ரேட் பண்றாங்க, நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப அந்த பையனுக்கு வந்து ஓகே பரவாயில்ல நமக்கு ஒரு இது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓனரை பார்க்க போனாங்க. பெரிய பங்களா வீடு, அரண்மனை மாதிரி. ஸோ அந்த தேநீர் விருந்துக்காண்டி அதுக்குன்னு ஒரு இடம் நல்ல செட்டப்பா வந்து வச்சிருக்காங்க. கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. எல்லா பீப்புள்ஸ் வந்து அங்க வேலை செய்யறவங்க வந்து பரபரப்பாவே செயல்பட்டுட்டே இருக்காங்க. இவனுக்கு போனோன்னே அங்க வந்து புதுசா ஒரு இதா இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே இவங்க வந்து கோடீஸ்வரன் பணக்காரன் மேல வந்து இவனுக்கு வெறுப்பு, என்னடா இப்படி எல்லாம் இருக்கிறாங்களேன்னு சொல்லி போனோடனே அவனுக்குன்னு ஒரு இடத்த உட்கார வச்சு நல்லா நீட்டா பாத்துக்கிட்டாங்க, தேவையானதெல்லாம் கொடுத்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ப அந்த நேரம் வந்துச்சு, அந்த முதலாளியும் வந்தாங்க. 2 பேரும் வந்து தனியா சந்திச்சுக்கிட்டாங்க, கை கொடுத்து வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே, நீங்க எழுதின்றது வந்து எந்த ரீசன் எனக்கு தெரியல, என்னன்னு சொல்ல முடியும்னா உங்க அப்பா பணக்காரங்களா இருந்திருப்பாங்க, உங்க தாத்தா பணக்காரங்களா இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க செஞ்ச புண்ணியங்கள், அதோட அதிர்ஷ்டம், நீங்க அப்படியே வந்துட்டீங்க. உங்களோட மனைவி
உங்க கூட பிறந்தவங்க இது மாதிரி வந்து எல்லாருமே உங்களுக்கு வந்து கோடீஸ்வரனால உங்களுக்கு வந்து ஈஸியா அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு அப்படின்னு வந்து அந்த பையன் சொல்லியிருக்காப்ல. ஸோ இவர் அந்த வார்த்தை சொன்னோன்னே இந்த ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தோன்னா ஒரு 3 நியூஸ் பேப்பர் எடுத்து அந்த பையனுக்கு முன்னாடி காட்டுறாரு. இது இந்த நியூஸை நீங்க படிச்சுட்டு இந்த கிஃப்ட்டை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்தோன்னே அந்த நியூஸ்ல வந்து கப்பல்ல வந்து கொள்ளையடிக்கப்பட்டது டைட்டில், ஓகேங்களா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதிலே லாட்டரியில் அதிர்ஷ்டம் கிடைச்சது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் அதிபர் வந்து மரணம் அடைந்தார், இந்த டைட்டில். என்னடா இவர் சொன்னதுக்கும் எதுக்கும் டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு சரி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த ஸ்டோரியை படிக்கிறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல்ல தான் வந்து பிசினஸ் அதிகமா நடக்கும், ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து கப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா நகை வியாபாரிகள்ல இருந்து பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் போயிட்டு ஒரு நாட்டுல போயிட்டு தேவையான தங்கம் வாங்கிட்டு வருவாங்க, பணத்தை கொடுத்துருவாங்க எல்லாம் இருக்கும், ஓகேங்களா. அந்த மாதிரி வரும்போது ஒரு பெரிய லெவல்ல வந்து ஒரு நபருக்கு வந்து அந்த மாதிரி சம்பாரிச்சுட்டு வராங்க. ஸோ இதை அறிஞ்ச திருடர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பலை கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அந்த கப்பல் வரக்கூடிய நேரங்காலம் எல்லாம் பார்த்து அந்த கப்பலுக்குள்ள பூந்துட்டாங்க. இதுக்கு வந்து கேப்டனுக்கு தெரிஞ்சுட்டு கேப்டன் வந்து பக்கத்துல இருக்க போலீஸ்காரங்க உதவி வந்து நாடினாரு. எல்லாத்துக்கும் அவர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாரு. பக்கத்துல வந்து போலீஸ் இன்ஃபார்ம் கொடுத்தாச்சு, வந்துருவாங்க, யாரும் பயப்பட வேண்டாம், பொறுமையா நிதானமா இருங்கன்னு அவர் வந்து கேப்டன் வந்து தகவல் கொடுத்துட்டாரு. ஆனா ஒரே ஒரு நபர் மட்டும் என்னன்னா நம்ம சம்பாரிச்ச பணம் எல்லாம் போயிருமோ, நம்ம குடும்பத்துக்கு வந்து நம்ம எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த திருடர்கள்ட்ட வந்து ரொம்ப சண்டை போடுறாரு. சண்டை போட்டு கடைசியில் வந்து என்ன பண்றாங்க, அந்த திருடர்கள் வந்து அவனை வந்து கொலை பண்ணிடுறாங்க. அப்போ கொலை பண்ணி முடிக்கிறதுக்கும் போலீஸ் வரத்துக்கும் எல்லாம் சரியா இருக்கு. எப்போதுமே நம்ம போலீஸ்காரன் கடைசியா தானே வருவாங்க. அதே மாதிரிதான் இந்த கதையிலையும் கடைசியா தான் வந்தாங்க. வந்து அவங்களை கொள்ளைக்காரங்க எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவர் சம்பாரிச்சது வந்து அவர் கூட நண்பர்களும் யாருமே இல்லை. ஸோ இவரோட பொருள் மட்டும் எவ்வளவு என்னங்கிறது கணக்கு பார்க்க முடியல. அதனால அதை அப்படியே அழகா கவர்மெண்ட் அழகா தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க, ஓகேங்களா. அவங்களோட குடும்பத்துக்கு போய் சேரல. ஓகே, அதை ஃபுல்லா அந்த பேப்பர்ல வந்து படிச்சு பார்த்துட்டாப்ல அந்த பையன் ரவிங்கிறது. சரி, அடுத்தது வந்து லாட்ரின்னு போட்டுருந்துச்சு, அந்த பேப்பர்ல படிக்கிறாப்ல. என்னன்னா ஒரு இளம் வயதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 20-22 வயசு இருக்கும். அந்த பையனுக்கு வந்து லாட்ரியில சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. வாங்கினோடனே ஒரு கோடிக்கணக்கில் பணம் வந்துருச்சு. ஸோ அந்த காலத்துல கோடிக்கணக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை நீங்க வச்சுங்க, ஓகே. அப்போ அவன் கோடிக்கணக்கில் வந்துருச்சுல, அதை வச்சு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சாப்ல. ஆனா இருந்தாலும் மீதி பணத்தை வந்து நம்ம 1 கோடி வந்துருச்சு, மீதி ஒரு 50 லட்சத்துக்கு வந்து திருப்பி இதே மாதிரி வந்து சீட்டா வாங்கினா பணக்காரன் ஆயிரும், இன்னும் கோடீஸ்வரன் ஆயிரலாம்னு சொல்லி இருக்கிற மீதி பணத்தை எல்லாத்தையுமே வந்து சீட்டு வாங்கிட்டு இருந்தாரு. அவருக்கு அதிர்ஷ்டம் வந்து நிக்கவே இல்லை. காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த தொழில் பிசினஸே வந்து விட்டு லாஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சீட்டுக்கு அடிமானவங்க அது மாதிரி தானே ஆகும். ஸோ அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு ஊரை விட்டு போறதுக்கான அமைப்பை வந்து கொடுத்துருச்சு, ஓகேங்களா. ஸோ அப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த அம்மா இறந்ததா போட்டுருந்துச்சு 3வது இதுல. அதை பார்க்கும்போது என்னன்னா அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 24 ஹவர்ஸும் அந்த ஹோட்டல் வந்து இயங்கி இருக்கு, 24 மணி நேரமும், ஓகேங்களா. அப்ப வந்து பார்த்தோம்னா பணம் பொருளாதாரம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து நல்லா வந்துகிட்டே இருக்கு, ஓகேங்களா. ஏன்னா 24 மணி நேரமும் ஒரு ஹோட்டல் இயங்குச்சுன்னா எப்படி இருக்கும். அப்போ வந்து பணம் வந்துகிட்டே இருக்கு. இந்த அம்மா வந்து ஒன்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதிகபட்சம் 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க, ஓய்வு எடுப்பாங்க. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா லேபர் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து நிக்காம அவங்களுக்கு வந்து தொழில் ஓடிக்கிட்டே இருந்தனால இவங்க தன்னோட உடல்ல வந்து கவனம் செலுத்த முடியல. ஸோ திடீர்னு ஒரு நோய் வந்துருச்சு. வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மயங்கி விழுந்து இறந்துட்டாங்க. ஸோ அப்ப இந்த படிச்சு முடிச்சோன்னா இவனுக்கு வந்து என்னடா சம்மந்தமே இல்லாம நமக்கு வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சியான்னு கேட்டா படிச்சுட்டேன், என்ன புரியுது, இல்லை எனக்கு ஒண்ணுமே புரியல, 3 வெவ்வேறு இதா இருக்கு அப்படின்னு அவன் சொன்னாப்ல. கப்பல் நடந்தது என்னோட தந்தை, என் தந்தை வந்து அவசரப்பட்டாரு, அதனால வந்து அந்த பெரும் செல்வம் வந்து எனக்கு கிடைக்காம போயிடுச்சு, ஓகேங்களா. ஸோ அவருக்கு வந்து நிதானமும் பொறுமையும் அவர்கிட்ட வந்து கிடைக்கல. ஸோ பணத்தை வந்து காப்பாற்றணும்னு நினைச்சு அவர் வந்து உயிரை விட்டாரு. அந்த பணம் வந்து அவரால் சேர்க்க முடியவில்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அண்ணன், என் கூட பிறந்த அண்ணன், அவர் வந்து இது லாட்டரியில கிடைச்சது. ஆனா இருந்தாலும் அவருக்கும் வந்து அந்த மோகத்திலிருந்து வெளியில வர முடியல. ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை அவரால் தக்க வச்சுக்க முடியல, எல்லாமே திருப்பி இழந்துட்டாரு. மூணாவது அவங்க தான் என்னோட அம்மா, அவங்களோட உடலை வந்து பார்த்துக்காம சம்பாதிக்கணும் போயிட்டே இருந்தனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரத்திலே வந்து இறக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப செல்வம் பாருங்க எங்க தங்கியிருக்கு அப்படிங்கறது அந்த கதையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். பணம் யாரை விரும்புகிறது, அந்த டைட்டில் இப்பதான் வரேன், ஓகேங்களா. ஸோ யார் ஒருத்தர் பணத்தோட ரகசியம் நல்லா புரிஞ்சுக்குங்க. பொறுமையா நிதானமா அந்த ஆடியோ வந்து 1 தடவைக்கு 2 தடவை வீடியோ பார்த்து கேளுங்க. நிதானமும் பொறுமையும் யாருக்கிட்ட இருக்கிறதோ பணம் வந்து சேரும். அப்ப நீங்க காசு பணத்தை கொடுக்கறதா இருந்தாலும் சரி, செலவு பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா நிதானமாக யோசனை பண்ணி செய்யுங்க, அவசரமே படாதீங்க, ஓகேங்களா. முதல் இது பணம் வருவதற்கு காரணம் வந்து அதிர்ஷ்டமாக இருக்கலாம், ஓகேங்களா. ஆனால் அதை தக்க வைக்க உழைக்க வேண்டும். அந்த பையனுக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சு,
ரெண்டாவது அவங்க அண்ணனுக்கு, ஓகேங்களா. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான உழைப்பு அந்த பையன் இல்லை. மீண்டும் அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தான், ஓகேங்களா. லாட்டரியா வாங்கிட்டே இருந்தான். அப்போ வந்து உழைக்கல. ஒரு தடவை அதிர்ஷ்டம் கிடைச்சிச்சு, அதை வச்சு நம்ம உழைச்சிருந்தா பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம். ஆனா அதுவும் விட்டுட்டாரு. அப்போ உழைப்பவர்களுக்கு தான் பணம் வந்து பிடிக்கும், ஓகேங்களா. அப்போ மூணாவது வந்து உழைச்சிக்கிட்டு தானே இருந்தாங்க, ஏன் அங்க பணம் பிடிக்கலன்னு அடுத்த கேள்வி வரும். என்னதான் உழைப்பு இருந்தாலும், பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் உடம்ப வந்து நல்லா பாத்துக்கணும். ஏன்னா பணம் கொடுக்கக்கூடிய அந்த இயந்திரம் நம்மளோட உடம்பு, ஓகேங்களா. அப்ப நம்ம உடம்ப வந்து பாத்தீங்கன்னா கவனமா பாத்துக்கிட்டாதான் அந்த பணத்துக்கே பிடிக்கும், ஓகேங்களா. அந்த காலத்துல உடல் வளர்த்தேன் உயிரை வளர்த்தேன்னு சொல்லுவாங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம வந்து கவனமாக பாத்துக்கணும், ஓகேங்களா. அப்பதான் பணத்துக்கு வந்து பிடிக்கும். அதிர்ஷ்டம் என்ற தொழில் நிறுவனம் வந்து வளரவில்லை அந்த முதலாளிக்கு, ஓகேங்களா. பணத்தை பத்தி இந்த 3 ரகசியம் அவருக்கு தெரிஞ்சது. அவர் சொன்னாரு, என் அப்பாவோட நிதானமும் பொறுமையும் இல்லை, என் அண்ணன்ட்ட இருக்க இந்த உழைப்பு வந்து இல்லாம போச்சு, மூணாவது எங்க அம்மா அதிகமா உழைச்சனால உடம்ப வந்து பாத்துக்கல. ஸோ இந்த ரகசியத்தை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த 3 பாடத்தையும் என் குடும்ப நபர்லேருந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டனாலதான் இந்த நிறுவனம் இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு என தெரிவிச்சார், ஓகேங்களா. தெரிவிச்சு அந்த தேநீர் வந்து அந்த பையனுக்கு வந்து பரிசை கொடுத்தாங்க. பரிசெல்லாம் பிரிச்சு பார்த்தாரு, அவருக்கு சந்தோஷம். அப்பதான் அந்த பையனுக்கு புரிஞ்சு இந்த கோடீஸ்வரர்கள் மேல, லட்சாதிபதி பணக்காரர்கள் மேல இருந்த கெட்ட அபிப்பிராயத்தை வந்து அந்த பையன் அதுல இருந்து வந்து நீக்கினாரு. சோ வந்து பணத்தை யாருக்கு பிடிக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து இறைவன் வந்து அந்த பையனுக்கு வந்து அப்போ வந்து கொடுத்தாங்க. ஸோ பணத்தை உருவாக்குவதற்கு கருவியாக தான் இந்த உடம்பு இருக்கு, ஓகேங்களா. அப்ப இந்த உடம்ப வந்து நம்ம எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறோமோ அந்த அளவுக்கு பணம் வரும். இது அனைத்தும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கடன் அடையறதுக்கான ஒரு சூட்சமம். இது எல்லாம் காப்பி ரைட்டு, ஓகேங்களா. காப்பி அடிச்சு தான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கடைசி கதையை. அதனால வந்து திருப்பி இந்த கடை நான் சொன்னது கொஞ்சம் தவறா கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த யூடியூப்ல போய் கண்டிப்பா பாத்துங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஸோ பணத்தை நீங்க தக்க வைக்கிறதுக்கான ரகசியத்தை வந்து பணத்தை விரும்புறத நல்லா தெரிஞ்சுங்க. ஆட்டோமேட்டிக்கா பணம் உங்களை தேடி வரும். கடனை வந்து தவிர்க்கலாம். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த 20வது கருத்தரங்கத்திற்கு எங்கள் ஆசான் ராஜநிலை ராஜசேகர் ஐயாவுக்கு மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக லைவ்ல இருந்த நேயர்களுக்கும் மற்றும் இந்த வீடியோ வந்து நாளை மறுநாள் வருங்காலங்களில் பார்க்கக்கூடியவங்க அனைவருக்கும், ஏன்னா டைம் அதிகமாக நான் எடுத்து பேசியிருக்கிறேன். ஸோ இந்த ஃபுல்லா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் சொல்றேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். அந்த நம்பிக்கையோடு உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மொபைல் நம்பர் 9585644229. ஜாதக ரீதியாவோ இல்லை செல்போன் நம்பர் தகுந்த மாதிரி எது வேணும்னாலும் கீழே உள்ள நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.